Hello everyone, welcome to this super amazing session of naming reactions in organic chemistry. நீங்க இத்தனை நாளா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருக்க நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா அட் த எண்ட் ஆஃப் திஸ் செஷன் நீ எனக்கு ஒரு பெரிய தேங்க்யூ சொல்ல போற. பிகாஸ் இந்த செஷன்ல நான் சும்மா இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸை சொல்லி மட்டும் கொடுக்க போறல, வெறித்தனமா இதுக்கான ட்ரிக்ஸை இறக்கியிருக்கேன். அட் த எண்ட் ஆஃப் தி செஷன் உன்னை ஆழமா பதிய வைக்க போறேன், மனப்பாடமே பண்ண வச்சிடுவேன். அந்த மாதிரி வெயிட்டான ட்ரிக்ஸையும் நான் உன் இடத்துல இருந்தால் எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கணும், அந்த கனெக்டிங் லிங்க்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இத்தனை நாளாக உனக்கு இதை ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்கு, எந்த ரியேஜென்ட்டுக்கு எந்த ப்ராடக்ட் எந்த ரியாக்டன்ட் யூஸ் பண்ணணும் தெளிவில்லாமல் இருக்குன்னா உனக்கு ஒரு பெட்டரான ஐடியா அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ கிடைக்க போது செம்மையாக ஞாபகம் வச்சு போற. பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திடீர்னு ஃபிசிக்ஸ் விட்டு கெமிஸ்ட்ரியில் குதிச்சிட்டிங்க. ஆல்ரெடி ஃபிசிக்ஸை ஃபுல்லாக பொழந்து கட்டியாச்சு, இப்போ கெமிஸ்ட்ரிமான்னு கேட்டா எஸ் கைஸ், ஒரு முக்கியமான விஷயம். நான் நீட்டுக்கு படிக்கிறப்போ ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் எது ரொம்ப ஃபேவரட் எது ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு கேட்டிங்கன்னா கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரியில் சூப்பராக மார்க்ஸ் வாங்குவேன். அண்ட் என்னோட நீட் எக்ஸாம் ஸ்கோருமே கெமிஸ்ட்ரியில் 161, போர்டு எக்ஸாம் 12லையுமே 100க்கு 96. ரொம்ப ஃபேவரட்ரா. அங்கேருந்தா ஃபிசிக்ஸ்க்கு மாறிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் அதை ஈஸி பண்ணி கொடுக்கணும், டஃபஸ்ட் சப்ஜெக்ட் ஈஸி பண்ணி கொடுக்கணும்னு. ஸோ இந்த மொமெண்ட்டில் மறுபடியும் கெமிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான ஹெல்ப் பண்ணலான் தான் இங்கே இறங்கியிருக்கேன். நிறைய பேர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். நான் நீட் படிக்கிறப்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் நான் அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன், நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ரொம்ப கம்மி டைமில் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் படித்து எனக்கு எம்சிக்யூ போடுற மாதிரி ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அதில் முக்கியமான ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தது இந்த மெமரி பேஸ்டு இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸில் ஞாபகம் வச்சுக்கணும். நேமுக்கும் ரியாக்டன்ட்டுக்கும் சம்மதமே இருக்காது. ஏன்னா அது ஒரு பேர், சயின்டிஸ்ட் பேர் வச்சிருப்பாங்க, யாரோ பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அதை ரியாக்ட் பண்ணி அதை கம்பைன் பண்ணி ஞாபகம் வச்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸில் இதோட பேரே தெரியாமல் நிறைய இடத்துல உனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பேப்பரில் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ரியாக்ஷன்ஸ் ப்ளே பண்ண போகுது. இதை ஒருத்தர் பக்காவாக ஞாபகம் வச்சுக்கணும். நான் படிக்கிறப்ப எப்படி ஞாபகம் வச்சிட்டேன்னா, நான் ஃபிசிக்கல்லையும் ஆர்கானிக்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ ஆர்கானிக்கில் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ரீசன் கனெக்ட் பண்ணிப்பேன், ஈஸியாக கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்குவேன். நம்ம மட்ட தமிழில் லாஜிக்கே இல்லாமல் ஸ்டோரிஸ்லாம் வச்சு லாஜிக் பண்ணிப்பேன். லைக் நான் எம்பிபிஎஸ் படிக்கிறப்போ நீங்கள் இங்கே படிக்கிறலாம் ஒன்றுமே இல்லை, ஊர்பட்ட ட்ரக்ஸ் படிப்பீங்க. ட்ரக்ஸ்னா மெடிசன்ஸ் நம்ம படிக்கிறோம் பார்த்தியா, அதை பற்றினா நிறைய படிப்பேன். ஒன்றுக்கும் சம்மதமே இருக்காது, பேரே வாயில் நுழையாது. அதெல்லாம் நான் டேக்கிள் பண்ணி சூப்பராக நான் மார்க்ஸ் வாங்கினேன். அதுக்காக நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டோரிஸ். நான் யூஸ்வலாக ஸ்டோரிஸ் வச்சு கனெக்ட் பண்ணி வச்சுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கூட அந்த ஸ்டோரி சொல்லுவேன். அந்த ஸ்டோரி ரொம்ப மட்டமாக இருக்கும், லைக் லாஜிக்கலாகவே இருக்காது, ரொம்ப தர லோக்கலாக இருக்கும். எந்த வேர்ட்ஸ்லாம் வச்சு லிங்க் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஸ்டோரிஸ் மூலிமா லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உன்னால் செம்ம ரிட்டென்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு இந்த மொமெண்ட்டில் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி யூஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோ. இந்த செஷனை ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நேமிங் ரியாக்ஷன்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டன் கைஸ். ஸோ இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நாம் இந்த செஷன் முடிகிறப்போ செம்மையாக தட்டி வைக்க போகிறோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 1 or 2 இருக்க போது பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் ரொம்ப சிம்பிளாக தான் வச்சிருக்கேன். கொஞ்சமாக இந்த செஷனை எலிவேட் பண்ணலாம், பேசிக்ஸ்லேருந்து போகலாம். ஸ்டார்டிங் ஈஸி ரியாக்ஷன்ஸ் தான். லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் கைஸ். பட் பிஃபோர் ஸ்டார்டிங் இன்னும் இந்த செஷனை லைக் பண்ணால் பார்க்குறோம்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விடு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாரு. இந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் கண்டென்ட் உனக்கு எங்கேயுமே கிடைக்காது. இந்த மொமெண்ட்டில் நீட் எக்ஸாமுக்கு உனக்கு இந்த செஷன் செம்ம வர்த்தியாக இருக்க போது யூஸ் பண்ணிக்கோ. அட் எண்ட் ஆஃப் செஷன் நீயே கமெண்ட் செக்ஷனில் போடுவேன் இந்த செஷன் எவ்வளோ வர்த்தியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு. லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் கைஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வெரி ஈஸி. வார்ம் அப் பண்ணலாம், ஜாலியாக சிம்பிளாக ஆரம்பிக்கலாம், கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், நிறைய பேர் நம்ம நீட்டுக்கு படிக்கிறப்போ கேள்விப்பட்டிருப்போம் உட்ஸ் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன், உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ரொம்ப சிம்பிள் தான். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அல்கைல் ஹாலைடு, எக்ஸ்னா ஹாலஜன், ஆர்னா ஒரு அல்கைல் குரூப்பு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தா அல்கைல் ஹாலைடு. ஸோ இந்த மாதிரி 2 அல்கைல் ஹாலைடு எடுத்துக்கிறோம். இது ரெண்டையுமே ரியாக்ட் பண்ண போகிறோம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் இன் ட்ரை ஈத்தர். அப்படி பண்ணுறப்போ நமக்கு ப்ராடக்ட்ல என்ன ஆக போகுதுன்னா, இங்கேருந்து ஒரு ஹாலஜன், இங்கே ஹாலஜன் ரெண்டும் சேர்ந்து இந்த சோடியம் கூட சேர்ந்து 2 × சோடியம் எக்ஸ் அப்படி வரப்போகுது. சரியா, சோடியம் ஹாலைடாக போகுது. அது போனதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆறு இங்கே இருக்கிற ஆறு ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி ஆர் சேர்ந்து ஒரு பாண்ட் போட்டுக்கும். அல்கைல் சேர்ந்து ஒரு பாண்ட் போட்டுரும். திஸ் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் யுவர் உட்ஸ் ரியாக்ஷன். உட்ஸ் ரியாக்ஷன் இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்கள் எதுக்கு, நான் பார்த்தாவே எனக்கே தெரியுது வரேன். இதே மாதிரி தான் எப்படி 2 அல்கைல் ஹாலைடுக்கு நடுவில் ரியாக்ஷன் நடந்து 2 அல்கைல் குரூப்பும் சேர்ந்து இந்த மாதிரி சோடியம் எக்ஸ் ஃபார்ம் ஆகுதோ, இதே மாதிரியே காப்பி பேஸ்ட் ரியாக்ஷன் தான் உங்களோட ஃபிட்டிக் ரியாக்ஷனும். இந்த ஃபிட்டிக் ரியாக்ஷனில் அல்கைல் குரூப் அல்ல ஒரு பென்சைல் குரூப். சரியா, பென்சின் இருக்க போது ஒரு பென்சின் ஹாலஜன் கூட சேர்ந்து
இந்த ரியாக்ஷன் பண்ண போது அதே மாதிரி சோடியம் என்ற ஈத்தர் இந்த ரெண்டு பென்சீனும் சேர போகுது அண்ட் இந்த ரெண்டு ஹாலஜனும் இந்த சோடியம் கூட சேர்ந்து வரப்போகுது. அப்படியே காப்பி பேஸ்ட். இதுல பிரச்சனைனா எது உட்ஸ் எது ஃபிட்டிங், எது உட்ஸ் எது ஃபிட்டிங்கிறது நம்ம குழம்பிட்டே இருக்கும். அதை சார்ட் அவுட் பண்றேன். த திங் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் பென்சீன்ங்கிறது ஒரு சைக்கிளிக் காம்பவுண்ட். ஆமாவா? ஸோ சைக்கிள் ஓட்டுற எல்லாருமே ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க. கரெக்டா? ஸோ அப்போ சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கிற இந்த பென்சீன் ரியாக்ஷன் இஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஸோ சைக்கிள் ஓட்டுறவன் ஃபிட்டா இருப்பான். திஸ் இஸ் மை ஹேஷ்டாக் சுதர்ஷன் சார் ட்ரிக். சரியா? சைக்கிள் ஓட்டுறவன் ஃபிட்டா இருப்பான். அப்போ பென்சீன் காம்பவுண்ட்ஸ் இருக்கிற ரியாக்ஷனை ஃபிட்டிக் ரியாக்ஷன் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிள். ஆட்டோமேட்டிக்கா இது ஃபிட்டிக்னா அல்கைல் குரூப் இருக்கிறது உட்ஸ் ரியாக்ஷன் ஆயிடும். அப்போ மூணாவது ரியாக்ஷனா உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன்னா ஒரு குரூப் அல்கைல் ஹாலைட் இன்னொரு குரூப் பென்சைல் ஹாலைட் ரெண்டும் சேர்ந்து ஒரு அல்கைல் பென்சீன் ஃபார்ம் ஆகும். 2 into சோடியம் ஹாலைட் வெளில வரப்போகுது. செம்ம. This is all about the simplest reaction we study guys. இது எல்லாருக்குமே தெரியும். இது ஆள பதிக்கிற மாதிரி தெளிவா இந்த ஃபிட்டிக் ரியாக்ஷனா பென்சீன்கிறதுக்கு ஒரு குட்டி சின்ன ட்ரிக். சரியா? Now let's go for the second reaction of today. வார்ம் அப் தான் போதான் இருக்கு. ஸ்டார்டிங் ரொம்ப சிம்பிளா தான் வச்சிருக்கேன். போப்போ சம இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு போகுது. Now next 2 reactions guys. நான் இந்த மொமெண்ட்ல கிளெமென்சன் ரிடக்ஷனையும் உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷனையும் கம்பைன் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன தெரியுமா? இதோட ரெண்டு ரியாக்டன்ட் பாரு. ஸோ இங்கேயும் சி டபுள் பாண்ட் ஓ கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் தான் இருக்க போகுது. இது மட்டும் தான் பார்த்தா ப்ராடக்ட்டை பாரு, ப்ராடக்ட்டும் பாரு. இங்கேயும் CH2 H2O. ஸோ அப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷன்லையுமே சேம் ரியாக்டன்ட் சேம் ப்ராடக்ட். அப்போ ரெண்டுக்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸு இதோட ரியேஜென்ட்ஸ் தான். இந்த ரியேஜென்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்க தான் கஷ்டமா இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன நிமோனிக் தான், பெரிய விஷயம் நிமோனிக்கா இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இதுல உல்ஃப்-கிஷ்னர் பாரு. இல்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை உல்ஃப்ங்கிறது எப்பயுமே நைட்ல தான் வேட்டையாடும், இருட்டில் தான் ரொம்ப இதா இருக்கும். ஸோ அப்போ உல்ஃப் வந்து நைட்ல தான் வந்து உல்ஃப் அட்டாக்ஸ் இன் நைட் அப்படின்னு ஞாபகிச்சுக்கோ. அப்போ உல்ஃப் நைட்ல அட்டாக் பண்ணுங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. உங்க மனசுல ஒரு சீன் இமேஜின் பண்ணிக்கோ. இருட்டில் ஒரு உல்ஃப் வருது அட்டாக் பண்ண. ஸோ அப்போ இந்த நைட்டுங்கிறது பாரு NH அந்த மாதிரி இருக்கா, NH இருக்கா. ஸோ அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எது உங்களோட ரியேஜென்ட் கன்ஃபியூஸ் ஆகிறப்போ இந்த உல்ஃப் நைட்ல அட்டாக் பண்ணும். NH2OH இதுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. NH2OH ஞாபகம் வரணும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங் ஆல்கஹால் லைக் KOH இன் வெரி ஹை டெம்பரேச்சர். டெல்டா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் போட்டாங்கன்னா நல்லா சூடு ஹீட்ல இருக்குன்னு அர்த்தம், நல்லா டெம்பரேச்சர் அதிகம் அர்த்தம். ஸோ அப்போ உல்ஃப்-கிஷ்னர் ரியாக்ஷன் எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா உல்ஃப் அட்டாக்ஸ் இன் நைட்னா NH. ஸோ அப்போ NH2OHங்கிற ஒரு ஹைட்ரஜன் தான் ரியேஜென்ட்டா இருக்க போது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது ஈஸியாக ரூல் அவுட் பண்ணிக்கலாம். இங்க ஜிங்க் மெர்க்குரி இந்த பிரசன்ஸ் ஆஃப் HCl உனக்கு கிளெமென்சன் ரிடக்ஷன் நடக்க போகுது. இதுல பெரிய டிஃபரன்ஸ் பாரு, நோட் பண்ணு. இங்க HCl இருக்கு, இங்க KOH இருக்கு. அப்போ இங்க அசிடிக் மீடியம்ல இது எல்லாமே நடக்குது, இங்க பேசிக் மீடியம் நடக்குது. திஸ் இஸ் த வெரி பிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிளெமென்சன் ரிடக்ஷன் அண்ட் உல்ஃப்-கிஷ்னர் ரிடக்ஷன் கைஸ். பக்கா? டன். ஸோ வித் திஸ் லெட்ஸ் ப்ரொசீட் ஃபர்தர். இதுல ஒரு டிஃபரன்சியேஷன் காமிச்சிருக்கேன். கிளெமென்சன் ரிடக்ஷன்ல ரியேஜென்ட் இஸ் ஜிங்க் மெர்க்குரி இன் கான்சென்ட்ரேட்டட் HCl. இந்த இடத்துல ஹைட்ரஜன் NH2. இது இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் KOH. அடுத்து அதனால தான் இதோட கண்டிஷன் ஸ்ட்ராங்லி அசிடிக் ஸ்ட்ராங்லி பேசிக்கிறாங்க. இது லோ டெம்பரேச்சர்ல நடக்கும் கிளெமென்சன் ரிடக்ஷன். உல்ஃப்-கிஷ்னர் ஹையர் டெம்பரேச்சர் நடக்கும். இது தெரிஞ்சுக்கோ. மற்றபடி எதுவும் பெருசா நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் இல்லை. சும்மா வேணா படிச்சு பார்த்துக்கோ. என்னென்ன கேஸ் லிபரேட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க நைட்ரஜன் கேஸும் வாட்டர் வெளில வரும், இங்க ஜிங்க் குளோரைடும் வாட்டர் வெளில வருங்கிறாங்க. இது சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. அந்த ஆசிடு இங்க பேஸ் அது வருதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த கான்செப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். கிளியர்? அப்ப கிளெமென்சன் ரிடக்ஷன்லயும் உல்ஃப்-கிஷ்னர்லயும் ப்ராடக்ட் என்ன? CH2 plus H2O. சிம்பிள். இதுல ரியாக்டன்ட் என்ன? CO C டபுள் பாண்டுங்கிற கார்பன் இருக்க போகுது. அண்ட் இது ரிடக்ஷன் ஆக போகுது. ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு பதிலாக உனக்கு ஹைட்ரஜன் அந்த பிளேசஸ் எடுத்துக்க போகுது. அதுதான் உங்க ரெண்டு ரியாக்ஷன்லையுமே ஹைட்ரஜன் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். ஸோ ரிடக்ஷன் நடக்க போகுது இந்த ரெண்டு ப்ராசஸ்லையும். நவ் லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ரியாக்ஷன் கைஸ். ஆக்சுவலி இந்த ரியாக்ஷன்ல ஒரு டெஸ்ட், ஒரு நேமிங் டெஸ்ட். நான் டெஸ்ட்டுக்கு எல்லாமே தனி வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அங்கே வரும் பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான டெஸ்ட், விக்டர் மேயர் டெஸ்ட். இந்த விக்டருங்கிறவன் யாருன்னா ஒரு குடும்பக்காரன். விக்டருங்கிறவன் ஒரு ஆல்கஹாலிக். சரியா? அவரும் சரக்கடிச்சிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு விக்டர், ஒரு பேட் கேரக்டர். சரியா? ஸோ இந்த விக்டர் மேயர் டெஸ்ட்னா உனக்கு ஞாபகம் வேண்டியதுன்னா ஆல்கஹால். ஏன்னா அந்த விக்டருங்கிற ஒரு ஆல்கஹாலிக். ஆல்கஹால் ஞாபகம் வரணும். அப்போ ஒரு கையில் இன்னைக்குமே ஆல்கஹால் இருக்கும். சரியா? அப்போ ஒருத்தர் உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க, உன் கையில் ஆல்கஹால் இருக்கு,
அது பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா, இல்லை டெர்ஷியரி ஆல்கஹால்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூ ஹாவ் டு யூஸ் திஸ் விக்டர் மேயர் டெஸ்ட். எஸ் கைஸ், விக்டர் கிளினிக் ஆல்கஹால் இருக்கும், அதை யூஸ் பண்ணி இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரான இந்த டெஸ்ட் மூலியமா கண்டுபிடிச்சலாம். திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் கோரிலேஷன். சிம்பிள், கிளியர், பக்கா. நவ் இதுல ரியேஜென்ட் பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, இருந்தாலும் ஒரு கம்ப்ளீஷன் பர்பஸ்க்கு தெரிஞ்சுக்கோ. இந்த விக்டர் மேயர் டெஸ்ட்ல எந்த ரியேஜென்ட்டை போட போறோம்னா, ஒரு அன்னோன் ஆல்கஹால் இருக்கும், அந்த ஆல்கஹால் பிரைமரி செகண்டரி டெஸ்ட்னு தெரியாது. அந்த அன்னோன் ஆல்கஹால் கூட ரெட் பாஸ்பரஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அயோடின், AgNO2, HNO2, KOH. பெருசா நிமோனிக் ஞாபகம் வச்சுன்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு தடவை தெரிஞ்சு வச்சுக்கோ, கண்ணில் பார்த்து வச்சுக்கோ, மேபி வரலாம். சிம்பிளா ஒரு ஐடியா போட்டுக்கோ, இதுதான் இதோட ரியேஜென்ட். அப்போ இந்த ரியேஜென்ட்டை ஒரு அன்னோன் ஆல்கஹால் கூட கலக்கிறப்போ 3 ரிசல்ட்ஸ் நமக்கு வரலாம். 3 டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு, இதோட கலக்கிறப்போ ஃபைனல் கலர் ரெட் கலர்ல வரலாம், ப்ளூவா வரலாம், திடீர்னு கலர்லெஸ்ஸா மாறிடலாம். அந்த ஆல்கஹால் ஏதோ ஒரு கலர்ல இருக்கு, ஸோ உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் ரெட்டா மாறிச்சுன்னா அந்த அன்னோன் ஆல்கஹால் இஸ் அ பிரைமரி ஆல்கஹால். ப்ளூவா மாறினா செகண்டரி, அண்ட் கலர்லெஸ்ஸா மாறிடுச்சுன்னா இட்ஸ் அ டெர்ஷியரி ஆல்கஹால். கைஸ், ஜஸ்ட் ஒரு பேசிக் டெஸ்ட் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. விக்டர் தண்ணி அடிச்சுட்டே இருப்பாரு, கையில் ஆல்கஹால் வச்சிருப்பாரு, அது 3ல எந்த ஆல்கஹால் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ரியேஜென்ட் ரெட் ப்ளூ கலர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், RBC ஞாபகம் வச்சுக்கோ. ரெட் ப்ளூ கலர் 1 2 3 1 2 3 ரெட் ப்ளூ RBC. ஸோ ரெட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, ரெட் ப்ளூ கலர்லெஸ் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு ஈஸியாக இருக்கும். டன், சூப்பர். நெக்ஸ்ட் கைஸ், இது ஃபேவரட், நான் நீட்டுக்கு படிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஃபேவரட். சரியா, ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜென்ட். கைஸ், என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்றியா? ஆக்சுவலாக நீ என்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடு போகிறப்போ வீடியோ வேணால் பாஸ் பண்ணி நோட்ஸ் எழுதிக்கோ. இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, போர் அடிக்கல, நான் கொஞ்சம் உங்க கூடவே சேர்ந்து கிளாஸை பார்த்துறேன் அப்படின்னா என் கூட சேர்ந்து வேகமாக பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா கூட எழுதிக்கோ, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. டன், லெட்ஸ் ப்ரொசீட் கைஸ், லெட்ஸ் ப்ரொசீட் பார்த்தா நெக்ஸ்ட் ஒன், த இன்ட்ரெஸ்டிங் ஒன், தட் இஸ் ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜென்ட். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ கைஸ், ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜென்ட், ஹின்ஸ்பர்க் யூனிவர்சிட்டி, ஒரு ஸ்டான்பர்க் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி ஹின்ஸ்பர்க்ங்கிறது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பேர் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் உனக்கு சீட்டு கிடைக்குது. சரியா, அந்த சீட்டில் போய் என்ன பண்ணுற, BSc படிக்கிறேன். ஆனால் MBBS படிக்க இங்கே வந்தால் BSc படிக்க சொல்கிறேன்னு கேட்குறது புரியுது. இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ஃபார் த நிமோனிக். ஹின்ஸ்பர்க்ங்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் நீ BSc படிக்க போகிற. ஸோ ஹின்ஸ்பர்க்னாவே அடுத்த வேர்டு உனக்கு ரியேஜென்ட் ஞாபகம் வரணும். ஹின்ஸ்பர்க்னா ரியேஜென்ட், ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் பல தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த ரியேஜென்ட்ங்க சம் மாலிக்யூல், அந்த மாலிக்யூல் உனக்கு எப்படி ஞாபகம் வரும்னா, ஹின்ஸ்பர்க் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் போய் நீ BSc படிக்க போற, BSc டிகிரி படிக்க போற. ஸோ அப்போ B ஃபார் பென்சீன், S ஃபார் சல்ஃபனைல், C ஃபார் குளோரைட். அப்போ BScனா பென்சீன் சல்ஃபனைல் குளோரைட். ஸோ பென்சீன் காம்பவுண்ட், சல்ஃபனைல் குரூப் and chloride. This is the structure of benzene sulfonyl chloride. உங்களோட ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜென்ட். இதுக்கப்புறம் ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜென்ட் என்ன சொல்லுவேன், ஒரு ஹின்ஸ்பர்க் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் போய் BSc படிக்க போகிறேன், அண்ட் இதான் அதோட ஸ்ட்ரக்சர். சரி, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கொண்டதுக்கு முன்னாடி யாரை படித்தோம், விக்டர் மேயர். அவர் என்ன பண்ணாரு, ஆல்கஹாலை பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரா பிரிச்சாரா. இவர் அமைன்ஸை பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரா பிரிக்க போகிறாங்க. ஸோ இட் இஸ் யூஸ் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமைன்ஸ் கைஸ். பக்கா அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜென்ட்னா உனக்கு தெரிஞ்சு போச்சு, உன் கையில் அங்கே ஆல்கஹால் கொடுத்த மாதிரி நீங்கள் அமைன் கொடுத்துருவாங்க. அந்த அன்னோன் அமைன் பிரைமரியா செகண்டரியா டெர்ஷியரான்னு சொல்லணும். த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் யூ ஆர் கோயிங் டு டு இஸ், உங்களோட ஒரு அன்னோன் அமைன் கூட ஒரு நம்ம ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜென்ட் பென்சீன் சல்ஃபனைல் குளோரைட ஆட் பண்ணுறப்போ ரியாக்ஷன் நடக்கல. நீ வந்து கையில் ஹின்ஸ்பர்க்ஸ் வச்சிருக்க, இது அந்த அன்னோன் அமைனை போட்டால் எந்த ரியாக்ஷன் நடக்கல அப்படின்னா, உன் கையில் இருக்கிற அன்னோன் அமைன் இஸ் அ டெர்ஷியரி அமைன். ஸோ எப்பெல்லாம் ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜென்ட் ஒரு அன்னோன் அமைன் கூட சேருதோ, ரியாக்ஷன் நடக்கலையோ, அப்போ அந்த அமைன் வந்து டெர்ஷியரி அமைன்னு முடிவு பண்ணிடணும். ஸோ அப்போ டெர்ஷியரி அமைன் கூட ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜென்ட் சேர்ந்தா நோ ரியாக்ஷன். நவ் அப்போ பிரைமரி அமைன் கூட செகண்டரி அமைன் கூடயும் இந்த ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜென்ட் கலந்தா ரியாக்ஷன் நடக்கும், சம் ப்ராடக்ட் வரும். அதை என்ன பண்ண போறோம், அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் அல்கலி கூட ஜாயின் பண்ண போறோம், ஒரு அல்கலி ஆட் பண்ண போறோம், ஒரு அல்கலி அந்த ப்ராடக்ட் ஆட் பண்ண போறோம். சிம்பிள். நீங்க வந்து ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜென்ட் ஒரு அமைன் கூட சேர்த்துற, ரியாக்ஷன் நடக்கலாம், தூக்கி வச்சிடற டெர்ஷியரின்னு. இப்போ என்ன பண்ற, இன்னொரு இடத்துல வர, இந்த இடத்துல ஊத்தி பார்க்குற, இங்க இடத்துல ரியாக்ஷன் நடக்கிறது தெரியுது, ஏதோ உங்க ரியாக்ஷன் நடக்கிற மாதிரி தெரியுது. அந்த ரியாக்ஷனை பார்த்த உடனே அல்கலி எடுத்து ஊத்துற உடனே என்ன ஆகுதுன்னா, அது ரெண்டும் மிக்ஸ் ஆகி அழகா சால்யூபிள் ஆகி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. எப்பப்பெல்லாம் உனக்கு இந்த ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜென்ட்டை இந்த அன்னோன் அமைன் கூட சேர்த்துறப்போ சால்யூபிள் ஆகிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா, திஸ் இஸ் யுவர் பிரைமரி அமைன்.
அண்ட் இந்த ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜன் கூட சேர்த்துறப்போ ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த ப்ராடக்ட் இன்சால்யூபிள் வித் ஆல்கலியா இருந்தா திஸ் இஸ் யுவர் செகண்டரி அமைன். சிம்பிள், கிளியர், பக்கா. இதுலக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பிரைமரி அமைன்ல இந்த நைட்ரஜன் கூட 2 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜனும் நம்ம சல்ஃபனைல் குளோரைட்ல இருக்க இந்த சிஎலும் ரெண்டும் சேர்ந்து HCl வெளில போயிடும். அப்போ இவங்க 2 பேரும் மிக்ஸ் போவாங்க, சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த ஹைட்ரஜன் தான் நம்ம அல்கலியோட ரியாக்ட் ஆகி சால்யூபிளைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? இது பிரைமரி அமைன்ல மட்டும்தான் இந்த லக்ஸுரி இருக்கு. ஒன்ஸ் செகண்டரி அமைன்ல பாரு, இங்க பிரைமரியில் 2 இருந்துச்சு, இங்க ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அந்த ஒரு ஹைட்ரஜன் இந்த குளோரைட் வந்து வெளில போயிடுது. அப்போ இந்த மிச்சம் இருக்கிற இது போய் இங்க சேர்றப்போ இங்க இந்த நைட்ரஜன் கூட ஃப்ரீயா எந்த ஹைட்ரஜனுமே இல்லை. அப்போ ஃப்ரீயா ஹைட்ரஜன் இல்லாதனால அல்கலி கூட ரியாக்ட் ஆகவே முடியல. அப்போ இன்சாலிபிளா தனித்தனியாவே இருக்கு. செம்ம கிளியர்? This is the concept of secondary amine in Hinsberg's reagent, primary amine in Hinsberg's reagent. Primary amine இந்த ப்ராடக்ட்ல ஒரு ஃப்ரீ ஹைட்ரஜன் இருக்கும் போது அதனால அல்கலி கூட சேர்ந்து சால்யூபிளைஸ் ஆகுது, இங்க ஆகல. கிளியர்? அப்போ ஹின்ஸ்பர்க்ஸ் ரியேஜன் ஞாபகம் வரணும். ஹின்ஸ்பர்க் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி படிக்கிற பென்சின் சல்ஃபனைல் குளோரைடு இதை கொண்டு போனா அமீன்ஸை 3 கிளாஸிஃபை பண்ணிடலாம். பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. டெர்ஷரியில ரியாக்ஷன் நடக்காது. பிரைமரியில ப்ராடக்ட் வந்து சால்யூபிள் இன் ஆல்கலியா இருக்கும். செகண்டரியில அன்சால்யூபிள் ஆர் இன்சால்யூபிள் இன் ஆல்கலியா இருக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கைஸ், அடுத்த 2 செட் ஆஃப் ரியாக்ஷன் படிக்க போறோம். தி ரியாக்ஷன் இஸ் நம்மளோட கொன்னாத்துக்கு முன்னாடி படிச்சோம் பாத்தியா, லைக் கிளெமென்சன் ரிடக்ஷன், உல்ஃப்-கீஷ்னர் ரிடக்ஷன், அதே மாதிரி தான். இது என்ன பண்ண போறோம்னா சாண்ட்-மேயர்ஸ் ரியாக்ஷன், கேட்டர்மேன் ரியாக்ஷன். நல்லா கேளு, இது கேட்டர்மேன் ரியாக்ஷன், கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன் இல்ல. கேட்டர்மேன் கோச்னு தனியா ஒரு ரியாக்ஷன் இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறேன். இதுவும் அதுவும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. This is just Gattermann reaction. சரியா? இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணா தெரியும். இதோட ரியாக்டன்ட் என்ன? பென்சீன் டயசோனியம் குளோரைட், டயசோனியம் ஹாலைட் இருக்கு. ஸோ அப்போ ஒரு அரைல் டயசோனியம் ஹாலைட் உங்க கையில் இருக்கு. இது ரெண்டுக்குமே காமனான ரியாக்டன்ட் தான். சரி, ரியாக்டன்ட் தான் சேமா இருக்கு. ப்ராடக்டை பாரு, ப்ராடக்டும் சேமா இருக்கு. பென்சீன் ஹாலைடு பிளஸ் ஒரு நைட்ரஜன் கேஸ் வெளில வருது. ஸோ இந்த 2 ரியாக்ஷன்லையுமே சேம் ரியாக்டன்ட், சேம் ப்ராடக்ட். அப்போ ரியேஜன்ஸ் மட்டும் தான் மாறப்போகுது. அப்போ உங்களோட சாண்ட்-மேயர்ஸ் ரியாக்ஷன்லையும் கேட்டர்மேன் ரியாக்ஷன்லையும் சேம் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட், த ரியேஜன்ஸ் ஆர் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் கைஸ். அது என்னன்னு பார்ப்போமா? வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இந்த சாண்ட்-மேயர்ஸ் ரியாக்ஷன்ல பார்க்கலாம். சாண்ட்-மேயர்ஸ் ரியாக்ஷன்ல காப்பர் இருக்கும், உங்க கேட்டர்மேன் ரியாக்ஷன்லையும் காப்பர் இருக்கும். உங்க நீட் எக்ஸாம்ல இப்படியே கொடுப்பாங்க. ஒரே ஒரு வேர்டு வச்சு தான் இது வந்து காப்பர் பவுடரா இல்ல காப்பர் அயனா, இந்த ஒரே ஒரு டேர்ம் வச்சுதான் இது சாண்ட்-மேயர்ஸா இல்ல கேட்டர்மேனா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ காப்பர் அயன் கொடுத்தாங்கன்னா சாண்ட்-மேயர்ஸ் ரியாக்ஷன், காப்பர் பவுடர் கொடுத்தாங்கன்னா கேட்டர்மேன் ரியாக்ஷன். சரியா? பவுடர்னு கொடுத்தா கேட்டர்மேன், அயான்னு கொடுத்தா சாண்ட்-மேயர்ஸ். பக்கா? இதை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் எல்லாமே சிம்பிள். இது 2 மட்டும் தான் டிஃபரன்ஷியேட்டிங் ஃபீச்சர். நான் இதோட அதர் ரியேஜன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோஸா கவனி, ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு. இங்க Cu காப்பர், ஒரு காப்பரை ஒரு ஹாலைட் கூட மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹாலைட் குளோரினா இருக்கலாம் இல்ல புரோமினா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ CuX இந்த பிரசன்ஸ் ஆஃப் HCl ஆர் HBr ரெண்டுல ஏதோ ஒன்னோட நம்ம மிக்ஸ் பண்ண போறாங்க. மிக்ஸ் பண்றப்போ நமக்கு என்ன ஆகும்னா இதுல இருக்கிற இந்த X போய் இது கூட போய் பாண்ட் பண்ணிக்கும், இது கூட போய் பாண்ட் பண்ணிக்கும். இந்த X போய் இந்த ஹைட்ரஜனை தூக்கிட்டு வெளில போயிடும். ஸோ இந்த நைட்ரஜன் தனியா வெளில போயிடும். இதுதான் கான்செப்ட். அப்போ நம்ம Cu கூட யார் அட்டாச் பண்ணி அனுப்புறீங்களோ அந்த ஹாலைட் போய் இந்த பென்சீன்ல கூட ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹாலோ பென்சீன் ஃபார்ம் பண்ணிடும். This is the concept of both the reactions guys. சரியா? சிம்பிளா இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல இது போதும். ஸோ அதே மாதிரி தான் கேட்டர்மேன் நடக்க போகுது. இங்க காப்பர் ஹாலைடு, இங்க வெறும் காப்பர் தான். இந்த பிரசன்ஸ் ஆஃப் HCl ஆர் HBr ஏதோ ஒன்று கம்பைன் பண்ண போறீங்க. இவ்வளவுதான் உங்களோட கேட்டர்மேன் அண்ட் சாண்ட்-மேயர்ஸ் ரியாக்ஷன். டன். ப்ராடக்ட் என்ன? உங்களோட அரைல் ஹாலைட் கிடைக்க போகுது. அரைல் ஹாலைடு ரியாக்டன்ட் என்ன? ஒரு அரைல் டயசோனியம் குளோரைட், அரைல் டயசோனியம் ஹாலைட். ஸோ ஒரு டயசோனியம் சால்ட் வந்து அரைல் ஹாலைடா மாறப்போகுது. இவ்வளோ தெரிஞ்சா போதும் இந்த 2 ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே சாண்ட்-மேயர்ஸ் மட்டும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பாயிண்ட் மிஸ்ஸிங்கு சொல்லித்தரேன். என்ன பண்றாங்கன்னா இந்த சாண்ட்-மேயர்ஸ் ரியாக்ஷன்ல அரோமேட்டிக் டயசோனியம் சால்ட், இதுதான் நம்மளோட அரோமேட்டிக் டயசோனியம் சால்ட். N2X-ன்றதாவே டயசோனியம் நமக்கு தெரியுமா? ஸோ அரோமேட்டிக் டயசோனியம் சால்ட்டை இந்த பிரசன்ஸ் ஆஃப் நம்ம இந்த Cu2Cl2 பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாத. இங்க CuX, இந்த CuX படிச்சோமா, அந்த எக்ஸுங்க இடத்துல இதர் குளோரைடா இருக்கலாம் இல்லைன்னா இங்க புரோமைடா இருக்கலாம்.
ரெண்டுல ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குளோரைட் ஆர் புரோமைட் யூஸ் பண்ண போகிறோம். அது CuCl இருக்கலாம் இல்லை Cu2Cl2 இருக்கலாம். 2 கேன்சல் ஆகிட்டு CuCl அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இது ரெண்டுல எதாவது வேணா இருக்கலாம். ஸோ CuX ஆர் Cu2X2 ரெண்டு ஏதோ ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். வேறு எக்ஸுக்கு பதிலாக குளோரைட் ஆர் புரோமைட் யூஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த இந்த இடத்துல நீ எந்த எக்ஸை யூஸ் பண்ணுறியோ அதுதான் உங்கள் ப்ராடக்ட்டில் இருக்கணும். இங்கே குளோரைட் யூஸ் பண்ணால் உங்கள் ஃபைனல் ஆன்சரில் பென்சின் கூட குளோரைட் இருக்கணும். புரோமைட் யூஸ் பண்ணால் புரோமைட் இருக்கணும். கிளியர்? வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரும் இங்கே எட்டி பார்க்குறாரு சாண்ட் மேயரில். தட் இஸ் CuCN கைஸ். உங்களோட பிஆருக்கு பதிலா குளோரைடுக்கு பதிலா சயனைடும் இங்கே வரலாம். அப்படி இருக்கிறப்போ இங்கே KCN போடுவாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் ஒரு காப்பர் சயனைடு இந்த பிரசன்ஸ் ஆஃப் KCN நீங்கள் டைசோனியம் சால்ட்டில் போடுறீங்களோ இது எப்படி டிஸ்பிளேஸ் பண்ணதோ அதே மாதிரி தான் அங்கே ரியாக்ஷன் நடந்து இந்த பென்சின் கூட இந்த சயனைட் குரூப்பை சேர்ந்துக்கும் ஒரு நைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ண போகுது. திஸ் இஸ் ஆல் அபவுட் சாண்ட் மேயர்ஸ் ரியாக்ஷன். ஜஸ்ட் காதில் வாங்கிக்கோ, முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோ, மோர் தென் சஃபிஷியன்ட். போலாமா? நெக்ஸ்ட் செஷன் போலாமா? சாண்ட் மேயர்ஸ் ரியாக்ஷன் பக்காவா? கேட்ரமன் ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன மாதிரி வெறும் Cu இந்த பிரசன்ஸ் ஆஃப் HCl ஆர் HBr நமக்கு ஆன்சர் நடக்க போகுது. இந்த இடத்துல எது போடுறியோ அதான் உனக்கு ஃபைனல் ப்ராடக்ட்ல கிடைக்க போகுது. சிம்பிள் அபவுட் சாண்ட் மேயர்ஸ் அண்ட் கேட்ரமன் கைஸ். நவ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் ஏற்றலாம். இன்ட்ரெஸ்ட் ஏற்றுறதுக்கான டைம் வந்துருச்சு கைஸ். இருக்கியா? லோடு ஓவராக இருக்கா? பொறு நிறைய விஷயம் இருக்கு. மொத்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் உனக்கு ஈஸி பண்ணி கொடுக்குறேன். என்ஜாய் பண்ண போகிறேன் இந்த செஷனை. இன்னும் நிறைய இருக்கு, பார்க்கலாம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு என்டர் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். அடுத்த செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்க்கு காமனான டேர்ம் வைக்கிறேன், கிளாஸிஃபை பண்ணுறேன். த நேம் இஸ் ஹாலைடு எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். பேர் என்ன? ஹாலைடு எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். இதில் ஹாலஜனை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் பேசிக்கலி. ஸோ அப்போது ஹாலைட்னா ஹாலஜன்ஸ் கூட விளையாட போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஹாலஜன்ஸ் என்ன? ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். 4 ஹாலஜன் தெரியுமா? 4 இங்கே எழுதியிருக்கேன். இதோட சைஸ் பாரு. இருக்கு இல்லையா? ஃப்ளோரின் தான் குட்டி, அதோட குளோரின் கொஞ்சம் பெருசு, அதோட புரோமின் பெருசு, அயோடின் இருக்கு இல்லையா பெருசு. கரெக்ட். இதில் நான் 2 ஹாலஜனை ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் தூக்கிடுறேன். சென்ட்ரல் இருக்க 2 பேர் தூக்கிடுறேன். அப்போது குளோரைட் புரோமின் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லை டேரெக்டாக. ஸோ அப்போது ஃப்ளோரின் இருக்காரு, அயோடின் இருக்காரு. இதில் யார் ரொம்ப பெருசு, யார் ரொம்ப குட்டி? ஃப்ளோரின் ரொம்ப குட்டி, அயோடின் ரொம்ப பெருசு. இதை அப்படியே வச்சுக்கோ. நவ் கம் பேக் ஹியர். இங்கே வா. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இதில் என்ன இருக்குது? எக்ஸ்சேஞ்ச். யாரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். யார் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம்னா ஒரு கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். அண்ட் அந்த கார் என்னன்னா அது வந்து ஸ்விஃப்ட் கம்பெனி, SWIFT அப்படிங்கிற ஸ்விஃப்ட் காரை நாம் இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஸ்விஃப்ட்டுங்கிற வார்த்தை நீ ரெண்டாக பிரிச்சேன்னா SWங்கிறது ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். ஸ்வாட்ஸ்லையும் SW இருக்கு. ஸோ SW ஃபார் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன். அப்போ ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்ங்கிறது ஒரு ஹாலைடு எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். ஒரு ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்ங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்சு, அதுவும் ஹாலைடு எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். அப்போ ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் உனக்கு SW பார்த்தா ஞாபகம் வரணும். இது ஒரு SW ஸ்விஃப்ட் காரு. அப்போ கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸ்சேஞ்சு எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க? ஹாலைடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ ஸ்வாட்ஸ் ரியாக்ஷனா ஹாலைடை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுங்கிற ஒரு தாட்டு மைண்டில் உட்காரணும். டன். அடுத்து FT ஃபார் ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன். FT ஃபார் ஃபிங்கல்ஸ்டெயின். FT ஃபிங்கல்ஸ்டெயின் இருக்கு. இல்லை ஞாபகம் வச்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா இந்த ஸ்விஃப்ட் காரு பிங்க் கலர் ஞாபகம் வச்சுக்கோ. பிங்க் கலர், பிங்க் ஃபிங்க் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ, இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்விஃப்ட் காரு பிங்க் கலரான ஒரு காரு. அப்போ பிங்க் கலரான ஒரு காரை நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போற. பிங்க் ஃபார் ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன். அப்போ ஹாலைட் எக்ஸ்சேஞ்ச்னா உனக்கு 2 ஞாபகம் வரணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ண போற ஒரு காரை, ஸ்விஃப்ட் காரு, ஒரு பிங்க் கலர் ஸ்விஃப்ட் காரு, SW ஃபார் ஸ்வாட்ஸ் அண்ட் பிங்க் ஃபார் ஃபிங்கல்ஸ்டெயின். டன். சரிண்ணா, இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்கிறோம்ல, ஸ்வாட்ஸில் எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், ஃபிங்கல்ஸ்டெயினில் எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். த சிம்பிள் இஸ், இது 2 நல்லா படிச்சுப்பாரு. இந்த ஸ்வாட்ஸுங்கிற வார்த்தை பெருசாக இருக்கா, ஃபிங்கல்ஸ்டெயின்ங்கிற வார்த்தை பெருசாக இருக்கா? இந்த ஃபிங்கல்ஸ்டெயின் தான் நிறைய லெட்டர்ஸ் இருக்குது, இதில் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஸோ ஃபிங்கல்ஸ்டெயின்ங்கிற வார்த்தையே பெருசாக இருக்குது. அப்போது நம்ம இந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ண போகிற ஹாலைடு பெரிய சைஸ் ஹாலைடு. பெரிய சைஸ் ஹாலைடு யார் இங்கே 2ல்? அயோடின். ஸோ அப்போ அயோடின்கிற மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஹாலைடை இந்த ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷனில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். செம்ம. அப்போ ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷனாக உனக்கு என்ன ஹாலைட் ஞாபகம் வரணும்? ஃபிங்கல்ஸ்டெயின் பெருசு, அயோடின் ஞாபகம் வரணும். செம்ம. அப்போ இதுக்கப்புறம் ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன் வச்சு உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஃபிங்கல்ஸ்டெயின் பெரிய லெட்டர் பிங்க், ஃபிங்கல்ஸ்டெயின் ஃபார் பிங்க், பிங்க் கலர் ஸ்விஃப்ட் காரு, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஹாலைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன ஹாலைடு? ஃபிங்கல்ஸ்டெயினா பெரிய ஹாலைடு, அயோடின். டன். செம்ம. சூப்பர். நவ் இன்னொன்று ஸ்வாட்ஸ் இருக்கலே குட்டி லெட்டர்ஸ் இருக்கு. S ஃபார் ஸ்மால்னு கூட ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஸ்மாலான ஒரு ஹாலைடு யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் யுவர் ஃப்ளோரின். ஸோ அப்போ குட்டியான ஒரு ஹாலைடு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷனில். தட் இஸ் யுவர் ஃப்ளோரின். அப்போ ஸ்வாட்ஸ்னா குட்டி, ஃப்ளோரின் ஞாபகம் வரணும். ஃபிங்கல்ஸ்டெயினா அயோடின் ஞாபகம் வரணும். டன்.
அப்போ இதை யூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரியாக்ஷன் ரெண்டையும் தனித்தனியாக படிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபீக்கல் ஸ்டேட் படிக்கலாம். ஐடியா கிடைச்சிருச்சா? இப்போ அந்த பேரை வச்சு உனக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் வந்துடணும். அதை நம்ம மெமரி பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். த ப்ராப்ளம் இஸ், இங்கே என்ன தெரியுமா பிரச்சனை எல்லாருக்கும்? ஒரு டாப்பருக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் நாலேஜ் வைஸ்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. படித்ததை எவ்வளோ அழகாக ரீட்டைன் பண்ணுறீங்க, அதை எவ்வளோ அக்யூரேட்டாக உன்னால் ரிட்டென்ஷன் பண்ணிக்க முடியுதுங்கிறது தான் மற்றவங்களுக்கும் உனக்கும் டிஃப்ரென்ஸ். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். பட் ஸ்லோலி நான் வந்து என்ன மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் நான் படிக்கிறப்போ ரிலேட் பண்ணி படிப்பேன். எப்படியாவது ஒரு எனக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் ரிலேட் பண்ணி வச்சுப்பேன். அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ரிட்டென்ஷன் பண்ணதுக்கு. அண்ட் தட்ஸ் மேட் மீ அ டாப்பர். அண்ட் நான் கிளாஸ் எடுக்கிறப்பயே அப்படி தான் சொல்லித் தருவேன். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி தான் உனக்கு சொல்லித்தரேன். நான் எப்படி புரிஞ்சிருக்கணும் அப்படி தான் என்னோட எல்லா கான்செப்ட்ஸும் உனக்கு சொல்லித்தரேன். அண்ட் தட்ஸ் வை யூ கேன் ஈஸிலி ரிமெம்பர் இட். நான் எப்படி ஞாபகம் வச்சு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கிறேன் நான் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் நாட் ஒன்லி நீட் எக்ஸாம், எம்பிபிஎஸ்லையுமே ஐ குட் கெட் டாப் மார்க்ஸ். நான் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறப்போ நாட் ஒன்லி தட், எங்கள் காலேஜில் செம்மையாக நான் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். எந்த ஈவெண்ட் இருந்தாலும் எடுத்து கட்டி நடத்துவேன். எடுத்து இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் தலைமை தாங்க ஆட்டோமேட்டிக்காக என் கைக்கு வந்துடும். அந்த வேலை பண்ணிகிட்டே இருப்பேன். இதே சமயம் படிப்பேன். நான் தான் எங்கள் கிளாஸோட டாப்பரு. அண்ட் 8 கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன், பல டிஸ்டிங்ஷன் ஆனர்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லை, எனக்கு இதெல்லாம் செகண்ட் தான். இது எல்லாத்தையும் தாண்டி நான் கிளினிக்கெல்லாம் டெய்லி ஈவினிங் ஹாஸ்பிட்டலில் போயிடுவேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் எம்பிபிஎஸ் கிளினிக் உள்ள வந்துட்டீங்கன்னா செகண்ட் இயர்லேருந்தே கிளினிக்கல் மெடிசன் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் டேக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வார்டில் தான் இருப்பீங்க. அங்கே போய் ஒரு டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் காலேஜ்லாம் பெருசாக சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு சில காலேஜ் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லித்தருவாங்க, ஒரு சில காலேஜ் அப்படியே விட்டுருவாங்க. நீ போடா போய் உங்கள் யூனிட்டில் போய் சேர்ந்துக்கணும் சொல்லி யூனிட்டில் போவோம். யூனிட்டில் போனால் ஒரு சில பேர் ப்ராப்பராக சொல்லிக் கொடுப்போம், ஒரு சில பேர் வந்து போ நீ பேஷண்ட்டை பார்த்து நீயே கற்றுக்கணும்னு சொல்லிடுவாங்க. நாங்களாம் பேஷண்ட் கிட்ட போயிட்டு ஹிஸ்ட்ரி டேக்கிங் பண்ணுவோம், அவங்களுக்கு எக்ஸாமைன் பண்ணி பார்ப்போம். அந்த கேஸ்ட் எடுத்து பார்த்து நம்ம பண்ணது நம்ம கேட்ட கேள்விலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கற்றுப்போம். ஸோ நாமளாக இன்வால்வ்மெண்ட் பண்ணி பண்ணுவோம். பகலில் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ ஈவினிங் செகண்ட் ஹாஃபில் ஆஃப்டர்நூனில் காலேஜ்லாம் போயிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் மறுபடியும் வார்டுக்கு போவோம். வார்டுக்கு போனால் சீனியர்ஸ்லாம் கேஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. சீனியர்ஸ் கூட போய் நினைப்பாங்க அமைதியாக. சரி நீங்கள் கேஸ் பாருங்க, டிஸ்டர்ப் பண்ணல, எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அந்த பக்கமாக போவாங்க. அடுத்த பேஷண்ட்டுக்கு போகிறப்போ சார் அந்த பேஷண்ட் எனக்கு 2-3 சொல்லிக் கொடுங்க, நான் என்ன அவங்க கிட்ட பார்க்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி கற்றுக்க சொல்லிக் கொடுங்க. கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க கற்றுக்கிற 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் செம்மையாக நிற்கும், லைஃப் லாங் மறக்காது. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ஒரு 2 பாயிண்ட் தான் தெரியும். அவங்க அந்த பேஷண்ட்டை பற்றி ஒரு நிறைய பாயிண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, ஒரு நிறைய விஷயம் கற்றுருப்பாங்க. நமக்கு ஒரு நச்சுன்னு 2-3 பாயிண்ட் சொல்லுவாங்க. அண்ட் அடுத்து ஒரு 2-3 வருஷத்துக்கு உனக்கு சூப்பராக ஞாபகம் இருக்கும். எனக்கு இன்னுமே நிறைய விஷயம் ஞாபகம் இருக்குது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மார்ஃபன் சிண்ட்ரோம்னு ஒரு பேஷண்ட்டை எங்கள் சீனியர் பார்த்தாங்க. நான் செகண்ட் இயர் படிக்கிறப்போ நான் பார்த்த ஃபர்ஸ்ட் பேஷண்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு எங்கள் சீனியர் சொன்ன எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்களுக்கு நீட்டமாக விரல் இருக்கும், அவங்களோட அயோர்ட்டால டிஸ்ட்ரக்ஷன் வர சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு லைன் லிஸ்ட் பண்ணார். நான் இப்போ கூட நான் படித்ததை வச்சு சொல்ல, என் சீனியர் எனக்கு சொன்னதை வச்சு சொன்னேன். ஏன்னா அவங்க இப்படின்னா 2-3 விஷயம் ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த ரோல் தான் நான் உனக்கு ப்ளே பண்ண நினைக்கிறேன். சரியா? அந்த ரோல் தான் நான் உனக்கு இந்த இடத்துல கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆஸ் எ சீனியராக நான் எப்படி இதை பக்காவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், எப்படி இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஒன்று கொடுக்குறேன். இது அழகாக ரிமூவ் பண்ணு, ரீடைன் பண்ணு, யூ வில் கெட் த மார்க்ஸ். ஓகே? ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே தான் உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லையும் அந்த எக்ஸாமினர்ஸும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்பாங்க. கரெக்டாக அந்த பேஷண்ட்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி எங்கள் சீனியர் என்ன சொன்னாரோ அதே தான் கேள்வி கேட்டாங்க, ஆன்சர் சொல்லிட்டு வந்திருப்போம். அதுதான் கேட்பாங்க. அதே மாதிரி தான் காமன் திங்ஸ்லாம் நீ தெரிஞ்சிக்க முடியும் எதெல்லாம் எக்ஸாமில் வருதுன்னு. ஸோ கைஸ், எம்பிபிஎஸ் ஸ்டோரிஸ் அப்பார்ட், எம்பிபிஎஸ் பற்றி பேசினா நான் பேசிட்டே போவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்தேன், கிளாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் நாட் த டேலண்ட், நாட் த நாலேஜ், சிம்பிள் கிளாரிட்டி. ஒரு விஷயம் பண்ணுறப்போ உனக்கு எவ்வளோ ரீட்டைன் ஆகுதுங்கிறத அந்த ரிட்டென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கோ. அதை அப்பப்போ ரிவைஸ் பண்ண, யூ வில் கெட் த நாலேஜ். பக்கா? ஸோ லெட்ஸ் கண்டினியூ கைஸ். ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன். சரி கம் பேக் டு த ஸ்டோரி. சாரி டிவைட் ஆயிட்டேன், சாரி. ஸோ லெட்ஸ் கம் பேக் ஹியர். ஸோ அப்போ நம்ம 2 ரியாக்ஷன் படித்தோம், ஹாலைடு எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன். சரியா? இந்த ஹாலைடு எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷனில் ஹாலஜன் 2 ஹாலஜன் யூஸ் பண்ணுவோம், குட்டி பெருசு. எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸ்விஃப்ட் காரு, அதில் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன், ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன். பிங்க் ஃபிங்கல்ஸ்டெயின் பெருசு, இப்போ பெரிய ஹாலைடு அயோடின், இங்கே குட்டி ஃப்ளோரின். கம் பேக் ஹியர் ஃபார் த ஃபிங்கல்ஸ்டெயின் ரியாக்ஷன் கைஸ். இது என்ன பண்ணுறோம்னா அயோடினை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். தெரிஞ்சிருச்சா? யாரை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம்னா அயோடினை சோடியம் கூட கம்பைன் பண்ணி தான் கொண்டு வரும். இதை கொண்டு வந்து அந்த ஒரு அல்கைல் ஹாலைட், சரி ஒரு அல்கைல் ஹாலைட் இருக்க போகுது. இதில் யார் யூஸ் பண்ண போகிறோம்னா மிச்சம் இருக்கிற 2 ஹாலைடு குளோரின் அண்ட் புரோமினை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குளோரின் புரோமினோட சேர்ந்து இருக்க எய்தர் குளோரின் ஆர் புரோமின் 2 பேர்ல யார் கூடயோ சேர்ந்து இருக்கிற
ஒரு அல்கைல் குரூப்பை இங்க வச்சுப்பாங்க. இது கூட ஒரு சோடியம் அயோடைட் ஆட் பண்ண போறாங்க. ஃபிங்கல்ஸ்டைன்னா அயோடின் தெரியும், அதை சோடியம் கூட சேர்த்து வச்சு கொண்டு வந்து ஆட் பண்றப்போ என்னாகும், இந்த சோடியமும் இந்த ஹாலைடும் சேர்ந்து வெள்ள சோடியம் ஹாலைடா போயிடும். மிச்சம் இருக்கிற ஐயும் அல்கைலும் சேர்ந்து ஒரு அயோடினேட்டட் அல்கைல் கிடைக்குது. ஸோ ஒரு Ri நமக்கு கிடைக்குது. திஸ் இஸ் த ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன் கைஸ். பக்கா மறக்க மாட்டியா? சிம்பிள். இதையும் தாண்டி ஒரு மொக்க நிமோனிக் ஞாபகம் வச்சுக்கோன்னா ஃபிங்கல்ஸ்டைன்ல ஐ இருக்கு, ஐ ஃபார் அயோடின் இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. செகண்ட் லெட்டர் ஐ ஃபார் அயோடின். டன், செம்ம. ஸோ அப்போ இதை வச்சு நீ பார்த்தீங்கன்னா ஒரு RX அது குளோரினா இருக்கலாம், புரோமினா இருக்கலாம், அது ஒரு NaOட கம்பேர் பண்ணுறப்போ இந்த பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டோன் உனக்கு இந்த ரியாக்ஷன் நடக்குது. இதில் 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் நீ எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்ஸில் கொஷின்ஸ் வரலாம். இதில் அரோமேட்டிக் குளோரைட்ஸ் ஆர் புரோமைட்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ரியாக்ஷனில் அரோமேட்டிக் குளோரைட்ஸ் அண்ட் புரோமைட்ஸ் ஒர்க் ஆகாது. வெறும் அல்கைல் தான், CH3 CH2 CH2 அதான் ஒர்க் ஆகும். பென்சீன் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா இங்க ஒரு ரியாக்ஷன் ரெசனன்ஸ் கொடுத்த பிகாஸ் ஆஃப் த ரெசனன்ஸ் ஆஃப் த லோன் பேர் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஹாலஜன் வித் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் பென்சீன். அது லோன் பேருக்குள்ள போயிடும், இந்த ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட்டே பண்ணாது. ஸோ திஸ் இஸ் த ரீசன் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இதுக்கு ஆன்சர் பண்ணாது. ஜஸ்ட் அல்கைல் காம்பவுண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்கும். சும்மா இந்த வேர்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோ, பெரிய ரீசன்ஸ் தேவையில்ல. அங்கே பென்சீன்ல வந்து எக்ஸ்ட்ரா இருக்க லோன் பேர் வந்து ரெசனன்ஸ்குள்ள உள்ள போயிடும். அப்போ ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால அது வேலை செய்யாது. அல்கைல் குரூப்ஸில் அப்படியே இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். நவ் செகண்ட் பாயிண்ட் இஸ் sodium chloride and sodium bromide formed during the reaction are precipitated in dry acetone. இந்த அசிட்டோனோட முக்கியமான பர்பஸே நமக்கு இந்த இடத்துல NaX சேர்ந்தீங்க, எதர் புரோமினா இருந்தா சோடியம் புரோமைட், குளோரைடா இருந்தா சோடியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுமா, இது இந்த ட்ரை அசிட்டோன்ல precipitate ஆகும். அதை வச்சு நமக்கு இந்த ரியாக்ஷன்ல தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. சரியா? அண்ட் இது ஃபார்வர்ட் ரியாக்ஷனை புஷ் பண்ணும் அக்கார்டிங் டு லீச்-ஆட்லிஸ் பிரின்சிபல். இதெல்லாம் ரொம்ப தேவையில்ல, சிம்பிளா ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷனா இதை ஞாபகம் வச்சுக்கோ போதும். 2 முக்கியமான பாயிண்ட். Now, let's go for Schwarz reaction guys. Schwarz, S for small, குட்டி letters தான் இருக்கு, குட்டி. ஓகே, அப்போ ஃப்ளோரின் யூஸ் பண்ண போறோம். அங்க அயோடினை கேரி பண்ண யார் இருந்தா சோடியம் இருந்தா, இங்க சில்வர் இருக்கா, அப்போ சில்வர் ஃப்ளோரைட் AgF சில்வர் ஃப்ளோரைடை கொண்டு வரோம். யாரு கூட? அதே ஒரு அல்கைல் ஹாலைட் RX கூட கம்பைன் பண்ண போறோம். இந்த X எய்தர் குளோரினா இருக்கலாம், புரோமினா இருக்கலாம். இந்த அல்கைல் ஹாலைட் கூட AgF கம்பைன் பண்றப்போ அதே கான்செப்ட், எப்படி சோடியம் X கூட்டிட்டு ஓடிச்சோ அதே மாதிரி AgX கூட்டிட்டு தனியா அங்கேயோ போயிடும். அப்போ மிச்சம் இருக்கிற RF சேர்ந்து அல்கைல் ஃப்ளோரைட் ஃபார்ம் பண்ணிடும். அப்போ அட் த எண்ட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன் உனக்கு யார் கிடைக்க போறா? ஒரு அல்கைல் ஃப்ளோரைட் கிடைக்க போகுது. ஆனா இதுல அதர் காம்பவுண்ட்ஸ் பாசிபிள் கேட்பாங்க. ஸோ AgF மட்டும் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. ஆல்வேஸ் F வந்து சில்வர் கூட மட்டும்தான் பாண்ட் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக மெர்க்குரியா இருக்கலாம், Hg2F2, இல்லை COF2 இருக்கலாம், கோபால்ட், இல்லை ஆன்டிமோனி SbF3 இருக்கலாம். யாரா வேணா இது கூட F கேரி பண்ணி கொண்டாந்து பாண்டு போட்டு RF ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். RF அல்கைல் ஃப்ளோரைடு ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சரியா? ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாரு. எக்ஸாம்பிள் இஸ் CH3Cl, ஒரு அல்கைல் குளோரைடு இருக்கு. இந்த குளோரைடு கூட AgF கம்பைன் பண்றாங்க. அப்போ இந்த Agயும் Clயும் சேர்ந்து AgCl வெளில போயிடுவாங்க. இந்த Fம் CH3 சேர்ந்து CH3F ஒரு மெத்தைல் ஃப்ளோரைடு ஃபார்ம் ஆயிடுச்சு. திஸ் இஸ் த ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். பக்கா? அப்போ ஃபிங்கல்ஸ்டைன் ஸ்வார்ட்ஸ் ரெண்டுலையுமே ஹாலைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்குது ஒன்றுக்குள்ள ஒன்று. ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹாலைட் எக்ஸ்சேஞ்ச் ரியாக்ஷன்ஸ், ஸ்வார்ட்ஸ் அண்ட் ஃபிங்கல்ஸ்டைன். ஸோ நடுவில் கொண்டாந்து வச்சிருக்கிறது காரணம் கைஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம NST சேனலில் நான் மட்டும் இல்லை, என்னோட கம்ப்ளீட் NST டீம் உனக்காக TNVKங்கிற ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிராஷ் கோர்ஸை உனக்காக ப்ரெசென்ட் பண்ணோம். இந்த நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி 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 ஹை ஈல் ஸ்டப்ஸ் உனக்கு எதெல்லாம் ஒரு சாப்டரில் தெரிஞ்சுக்கணுமோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்காக எங்களோட ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்ஸ் போட்டு உங்களுக்காக கொடுத்துருந்தோம். இது யூஸ் பண்ணி நல்லா படிங்க. பயங்கரமான எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஆக்சுவலாக இந்த செஷனுக்கே நான் எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒவ்வொரு கிளாஸும் உனக்கு பக்காவாக டெலிவரி பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்ஸ் பேக் எண்டில் போட்டுட்டு வரும். அண்ட் நாட் ஒன்லி திஸ், கன்சிஸ்டண்டாக அதை பண்ணிட்டு வரும். உனக்கு இது ஹெல்ப்ஃபுல் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி செம்மையாக உங்கள் மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணதா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டே இருந்தீங்க. ஸோ கெமிஸ்ட்ரி நான் இதே மாதிரி பண்ணியிருந்தோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்டாரு. உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட அந்த ரெஸ்பான்ஸ் தான் எங்களை கண்டினியூஸாக மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கு. ஸோ இன்னும் கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் எங்கள் சைடில் ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டே இருக்கோம். நல்லா படி. இந்த செஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாத. இன்னும் உனக்கு இதை பற்றிலாம் தெரியாதுன்னா நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ் ஆப்பில் நீ ஃப்ரீயாக இந்த TNVKங்கிற கிராஷ் கோர்ஸ்குள்ளே ஜாயின் பண்ணி முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணிக்கோ. ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் ஸ்டோர்லேயும் நம்ம நீட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தமிழ் ஆப் இருக்குது.
2027 பேட்ச்க்கும் நாங்கள் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ யாரெல்லாம் 2027க்கு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்கள் ஜூனியர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களா, இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக பார்க்குறவங்க 2027 2020 எதுக்கு நீங்கள் படிக்கிறவங்க இருந்தாலும் நீங்கள் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் ஆப்பில் வந்து டெமோ பாரு, எங்களோட பேட்ச்சில் வேணும்னா சேர்ந்துக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். ஸோ லெட்ஸ் கண்டினியூ ஃபர்தர் கைஸ். ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா, நல்லா இருக்குல்ல, கண்டினியூ பண்ண. இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் பேச போகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண. முடிய நீ அப்புறமா கமெண்ட் பண்ணலாம், சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நவ் சூப்பர் டூப்பர் செமையான விஷயம் வந்திருக்கேன். Now we are going to study about some set of important reactions guys. இது நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நான் சொல்ல போகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. இதுவும் முக்கியம் தான். இப்போ ரொம்ப மோஸ்ட் காமனாக கேட்குற ரியாக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். த இம்பார்ட்டன்ஸ் இஸ் இந்த எல்லா ரியாக்ஷன்ஸ்லையும் ப்ராடக்ட் ஒரு ஆல்டிஹைடாக கிடைக்க போகுது. என்னது, எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிற? ப்ராடக்ட்டு ஒரு ஆல்டிஹைடாக கிடைக்க போகுது. ஆல்டிஹைட் இஸ் கோயிங் டு பி த ப்ராடக்ட். இந்த எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் ஒரு காமனான ஒத்துமை, அதோட ப்ராடக்ட் ஆல்டிஹைடாக இருக்க போது. நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, சரியா? இதில் என்னென்ன இருக்க போகுதுன்னா, சுவிட்சர்லாண்ட்லேருந்து ரோஜர் ஃபெடரர் கேள்விப்பட்டிருக்கியா? எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லு, லைக்கை போட்டு சொல்லு. ஸோ ரோஜர் ஃபெடரருங்க இந்த டென்னிஸ் பிளேயர் நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ டென்னிஸ் பிளேயர். ஸோ அவர் என்னன்னா ரோஜர் ஃபெடரர், அவர் சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவர். இதுதான் நிமோனிக்கு. சுவிட்சர்லாண்டில் எஸ் எடுத்துக்கோ, எஸ் ஃபார் ஸ்டீஃபன் ரியாக்ஷன். என்னது? எஸ் ஃபார் ஸ்டீஃபன் ரியாக்ஷன். அடுத்து இந்த ராஜருங்கிற வார்த்தை, ஃபெடரர் விட்டுரு, சும்மா அவருக்காக சொன்னேன். ராஜருங்கிற வார்த்தை எத்தனா ஃபர்ஸ்ட் ஒரு ஆர், ஆர் ஃபார் ரெய்மர் டீமன் ரியாக்ஷன், ரெய்மர் டீமன் ரியாக்ஷன். ஓ விட்டுரு. ஜி ஃபார் கேட்டர்மேன் கோச். கொண்டதுக்கு முன்னாடி கேட்டர்மேன் படிச்சோமா, இங்கே படிக்கிறது கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன். நவ் கைஸ், ரோஜர் அப்போ ஆர் ஃபார் ரெய்மர் டீமன், G for Gatterman coach, E for Etard reaction, R for Rosenmund. So இந்த 5 reaction ஞாபகம் வச்சுக்கோ. R for Reimer Tiemann, sorry, Switzerland for Stefan, R for Reimer Tiemann, G for Gatterman coach, E for Etard reaction and R for Rosenmund reaction. பக்கா நீட் எக்ஸாம்க்கு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்டீஃபன் ரியாக்ஷன். சி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, ஸ்டீஃபன்கிற ஒரு ஆள், அவர் எந்த ஊர் கேட்டாலும் ஒரு ரஷ்யன். ஸ்டீஃபன்கிறவர் ஒரு ரஷ்யன், ஸ்டீஃபன்கிற ஒரு ரஷ்யன், ஸ்டீஃபன்கிற ஒரு ரஷ்யன். நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. ஸ்டீஃபன் இஸ் அ ரஷ்யன். ஸோ இல்லை ரியேஜென்ட் யாரு? ஃபர்ஸ்ட் ரியேஜென்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், இவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒத்துமை என்ன, அவங்களோட ப்ராடக்ட் கண்டிப்பாக ஒரு ஆல்டிஹைடாக இருக்கணும், சரியா? அப்போ ஸ்டீஃபன் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் என்ன இருக்க போது? ஆல்டிஹைட். ஸ்டீஃபனை கேட்டால் ஆல்டிஹைட் தான் உங்கள் ப்ராடக்ட் இருக்க போது. இருக்கா? இருக்கு. RCHO ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. அப்போ ப்ராடக்ட் ரிமெம்பர் பண்ணிட்டோம். ஸ்டீஃபன்னா ப்ராடக்ட் தெரிஞ்சிச்சு. ரியாக்டன்ட் என்ன? த ரியாக்டன்ட் இஸ் ரஷ்யன். CN, RCN, Russian, Russian. அப்போ ஸ்டீஃபன்கிற ஒரு ரஷ்யன், RCN is the reagent guys. சரியா? in the presence of SnCl2 HCl நமக்கு ஆல்டிஹைட் கிடைக்க போகுது. டன் சம. ஸோ இந்த RCNங்கிறது ரெடியூஸ் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ RCN SnCl2 HCl உனக்கு ஆல்டிஹைட் ஃபார்ம் பண்ண போகுது. சிம்பிள். அப்போ இத்தனை நாள் ஸ்டீஃபன் ரியாக்ஷன் உனக்கு எல்லாம் தெரியுமா? மறந்துருக்க சான்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் மறக்க மாட்டேன். ஸ்டீஃபன் ரியாக்ஷன் கம்ஸ் அண்டர் சுவிட்சர்லாண்டோட ரோஜர் ஃபெடரர். அப்போ காமனா ஆல்டிஹைட் தான் ஃபைனல் ஆன்சர். அப்போ ரியாக்டன்ட் யாரு? ஸ்டீஃபன் இஸ் ரஷ்யன், RCN. மறக்கவே மாட்டேன். இப்படி தான் படிக்கணும், சரியா? நெக்ஸ்ட் ரோசன்மட். ரோசன்மட் ரியாக்ஷன். சாரி, இதுக்கு என்கிட்ட நிமோனிக் இல்லை. நிமோனிக் வந்து ரொம்ப சுத்தலாக போச்சு. யோசிச்சு பார்த்தேன், ரோஸு லேண்டு அதெல்லாம் யோசிச்சேன், தேவையில்லை. ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? சி கைஸ், பேசிக்கலி இந்த ரோசன்மட் ரியாக்ஷன் இது எதுக்குள்ள வருது? ப்ராடக்ட் இஸ் ஆல்டிஹைட். அப்போ ப்ராடக்ட் கண்டிப்பாக ஒரு ஆல்டிஹைடாக இருக்கணும். பார்த்துக்கோ, ஆல்டிஹைட் RCOH ஆல்டிஹைட் இருக்கா? இப்போ இந்த ரோசன்மட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே அதோட ரியாக்டன் பாரு, RCOCl. இங்கே RCHO இருக்கு, இங்கே RCLO இருக்கு, சரியா? ஸோ நம்மளோட ரியாக்ஷனில் இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா, இந்த குளோரைடுக்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜன் வந்திருக்கு, குளோரைடுக்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜன் வந்திருக்கு. அப்போ இந்த ஹைட்ரஜன் நீங்கள் வரணும்னா யாரோ ஒருத்தர் ஹைட்ரஜன் சப்ளை பண்ணும். அப்போ ஹைட்ரஜனை ரியேஜென்ட் ஞாபகம் வச்சுக்கோ, ஹைட்ரஜன். ஸோ உனக்கு ஹைட்ரஜனை இங்கே ஆட் பண்ணுறோம்னா திஸ் ப்ராசஸ் கால் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய கேட்டலிஸ்ட் இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட் தான் லிண்ட்லார்ட் கேட்டலிஸ்ட். லிண்ட்லார் கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்ட் பேர் லிண்ட்லார் கேட்டலிஸ்ட். என்ன இருப்பாங்கன்னா, ஹைட்ரஜன் கேஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பலடியம் பேரியம் சல்ஃபேட். இதுதான் இந்த லிண்ட்லார் கேட்டலிஸ்ட் சொல்லுவாங்க. இதை கொண்டு போய் ஆட் பண்ணனா இந்த குளோரைட் பதிலாக ஹைட்ரஜன் போட்டு இந்த காம்பவுண்டை ஒரு ஆல்டிஹைடாக மாற்றிடும். கிளியர்? செம்ம. அப்போ ரோஸுங்கிறது உங்கள் லேண்டில் விளையுது ஞாபகம் வச்சுக்கோ. லிண்ட்லார் கேட்டலிஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. லிண்ட்லார் கேட்டலிஸ்ட்னா ஹைட்ரஜனேட் பண்ண போகிறாங்க, ரிடக்ஷன் பண்ண போகிறாங்க, ஹெல்ப் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ அப்போ RCOCl பதிலாக ஜஸ்ட் ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது. திஸ் இஸ் ரோசன்மட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் கேட்டர்மேன் கோச்.
அங்கே கேட்டர்மேன் படிச்சா இங்கே கேட்டர்மேன் கோச் படிக்க போகிறேன். இந்த கேட்டர்மேன் கோச்சில் டிஃப்ரெண்ட்டான விஷயம் கைஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு பென்சீன் எடுத்துக்க போகிறோம். கேட்டர்மேன் கோச்சில் ஜஸ்ட் ஒரு பென்சீன். நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன தெரியும்? ஆல்டிஹைட் தெரியும். அப்போது பென்சீன் இங்கே இருக்குன்னா ஆல்டிஹைட் கிடைக்க போகுது. அப்போ பென்சீனை பென்சின் இடத்துல ஆல்டிஹைடாக மாற்ற போகிறோம். சரியா? இங்கே பென்சீனை இங்கே ஆல்டிஹைடாக மாற்ற போகிறோம். இதுதான் பிரைமரி பர்பஸ். மாற்றுறதுக்கு என்ன தேவை? இந்த இடத்துல பென்சீன் மட்டும்தான் இருக்குது. இப்போ பென்சீனை ஆல்டிஹைடாக மாற்றோம்னா இங்கே ஒரு கார்பன் தேவை, ஹைட்ரஜன் தேவை, ஆக்சிஜன் தேவை. அப்போ இந்த கார்பனையும் ஆக்சிஜன் யார் தருவானா? இந்த கார்பன் மோனாக்சைடு கேஸ் கொடுக்கும். சரியா? அப்போ இதை கொடுக்கறதுக்கு யாரோ தேவை? அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கார்பன் மோனாக்சைடு கொடுத்துரும். அடுத்து HCl, இந்த ஹைட்ரஜனை கொடுக்க HCl தேவை. அப்படி நிமோனிக் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போது in a Gatterman-Koch reaction, in Gatterman-Koch reaction, பென்சீனை யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் பென்சீனை யூஸ் பண்ணி அல்டிமேட்லி நமக்கு ஒரு ஆல்டிஹைட் தேவை. பென்சால்டிஹைட் வரப்போகுது. அப்படி வரணும்னா இந்த ஆல்டிஹைடில் CH1 இருக்கணும். பென்சீனில் இந்த CH2 ஆட் ஆகணும். அது எங்கேருந்து வரும்? நம்ம ரியேஜென்ட்லேருந்து வரணும். அப்போ இந்த CO சேர்ந்தால் CO வந்துடணும், CO கேஸு. அண்ட் ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் குளோரைடு வருது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரஸ் AlCl3 ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடில் இந்த ரியாக்ஷன் நடந்து Gatterman-Koch reaction நடக்குது. சிம்பிள். நான் அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இல்லையோ, உனக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். இந்த குட்டி குட்டி திங்ஸ் வில் ஹெல்ப் யூ கைஸ் ரிமெம்பரிங். நீட் எக்ஸாம் அன்னைக்கு இந்த திங்ஸ்லாம் டக்குன்னு பேர் மறந்து போச்சுன்னு வச்சுக்கேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். அன்னைக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்த இந்த குட்டி குட்டி கனெக்ஷன் பாயிண்ட்ஸ் வில் ஹெல்ப் யூ. இந்த ரியேஜென்ட்டில் இந்த போட்டால் இது நடக்குதுன்னு சொல்லி உனக்கு ரிமெம்பர் ஆகும். அதை நீ உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த செஷன் முடிச்சுட்டு அந்த ஹெல்ப் தான் நான் பண்ணுறேன். எக்ஸாம் அன்னைக்கு உனக்கு ஞாபகம் அதுக்கப்புறம் அன்றைக்கி நினச்சிப்பாரு எக்ஸாம் அன்னைக்கு இதுலேருந்து ஏதோ ஒரு ரியாக்ஷன் வருது. கரெக்டாக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அழகாக ஞாபகம் வச்சு அக்யூரேட்டாக அடிக்கிற அந்த மொமெண்ட்டில் நான் ஞாபகத்துக்கு வருவேன். சரியா? இதே மாதிரி நீட் 2020 நான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொஷின் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப எங்கேயோ ஓரத்தில் இருந்தது. கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்னு ஒரு சாப்டர். அது ஜென்ரலாக இருக்காது உங்களுக்கு இதில். இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன் உங்கள் சிலபஸில். அப்போ இருந்து அதில் இருக்கல மூல முடுக்கில் இருந்ததை நான் ப்ரெடிக்ஷனில் வச்சுருந்தேன். ஆக்சுவலி நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு நீட் எக்ஸாமில் அந்த ரொம்ப மூல முடுக்கில் இருந்த ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையை நிறைய பேர் கேள்வியே பட்டதில்லைன்னு சொன்னாங்க. என் ப்ரெடிக்ஷனை பார்த்துட்டு படித்தேன்னு சொன்னாங்க. எவ்வளோ பேர் எனக்கு டிஎம் பண்ணாங்க, எவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி நான் கேள்வியே பட்டதில்லை, உங்கள் ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு போனேன், பேப்பரில் வந்தது, பேப்பரில் அந்த வார்த்தையை பார்த்தோன்னே கண்ணே கிளங்கிடுச்சு, நல்ல வேலை அந்த ஆள் ப்ரெடிக்ஷனை பார்த்தோன்னே எவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த மெமரியை. அதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி ஒரு மெமரியாக இது கிரியேட் ஆச்சா இருக்கு இந்த செஷன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படி. சரியா? ஸோ அப்போது ஒரு பென்சீனை பென்சால்டிஹைடை மாற்றுறதுக்கு COHO இங்கே சப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எட்டார்ட் ரியாக்ஷன் கைஸ். இதுக்கு நிமோனிக் இருக்குது. ஸோ எட்டார்ட் ரியாக்ஷன் இது எதுக்குள்ளே வருது? நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் ஆல்டிஹைடாக இருக்கணும். அப்போ ஃபைனல் ப்ராடக்ட்டில் சம் ஆல்டிஹைட் இருக்க போது இங்கேயுமே நம்ம பென்சீன் ரிங் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது ஒரு ஃபைனல் ப்ராடக்ட்டில் ஆல்டிஹைட் இருக்க போது. சிம்பிள். இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நிமோனிக். இந்த நிமோனிக் இஸ் எட்டார்ட். ஃபிசிக்ஸில் ரிட்டார்ட்னு படிப்போம். ரிட்டார்டேஷன் படிப்போமா? ஸோ அப்போ எட்டார்டுங்கிற வார்த்தையை ரிட்டையர் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிட்டையர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ரிட்டையர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. யாரும் ரிட்டையர் ஆக போகிறாங்க. யார் ரிட்டையர் ஆக போகிறாங்கன்னா ஒரு வயசான ஆள். அவர் என்ன ஆச்சுன்னா க்ரௌடு தாங்க முடியாது. அவர் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அந்த க்ரௌடு தாங்க முடியாமல் அவர் டாலரேட் பண்ணிக்க முடியாமல் ரிட்டையர் ஆகிறாரு. எது? ஒரு க்ரௌடை டாலரேட் பண்ணிக்க முடியாமல், அவர் வேலை செய்கிற இடத்துல க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு டாலரேட் பண்ண முடியாமல் ரிட்டையர் ஆகிறாரு. ரிட்டையர்னா எட்டார்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அப்போ க்ரௌடு CRO. ஓகே, CRO அப்படிங்கவா CrO2. The reagent you are going to use in this reaction is CrO2. ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெண்டான ஒரு ரியாக்ஷன். CrO2 நம்ம ஜென்ரலாக எங்கேயுமே ரியாஜென்ட் கேள்விப்பட மாட்டோம். இந்த ரியாக்ஷன் மட்டும் தான் இந்த CrO2 யூஸ் ஆக போகுது. அப்போ க்ரௌடில் CRO எடுத்து அப்படியே கொண்டு போனால் CrO2 Cl2 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் CS2 H3O+. இது ஈஸி. இதுதான் மெயின். CrO2 Cl2 பிடிச்சிட்டேனாவே இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிச்சலாம் அர்த்தம். அப்போது எப்பப்பெல்லாம் க்ரௌடு CrO2 பார்க்குறியோ இட் இஸ் அன் எட்டார்ட் ரியாக்ஷன். ஃபைனல் ப்ராடக்ட் என்ன வரணும்? ஒரு ஆல்டிஹைட் வரணும். செம டன். இதில் டாலரேட் பண்ணிக்க முடியாதாங்களா? டாலரேட் ஃபார் டொலுயின். இதில் ஒரு டொலுயினை ஒரு பென்சால்டிஹைடாக மாற்ற போகிறேன். திஸ் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் எட்டார்ட் ரியாக்ஷன். எட்டார்ட் ரியாக்ஷன்னா ஃபைனல் ஆன்சர் ஆல்டிஹைட் வரணும். ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அப்போது இந்த ஆல்டிஹைட் பென்சால்டிஹைடாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ இந்த இடத்துல எட்டார்ட்னா ரிட்டையர். யாரோ ரிட்டையர் ஆகிறாரு. அவர் வேலை செய்கிற இடத்துல க்ரௌடு தாங்க முடியாமல் டாலரேட் பண்ணிக்க முடியாமல் ரிட்டையர் ஆகிறாரு. இதுதான் கான்செப்ட். க்ரௌடு CrO2 Cl2 டாலரேட்டு டொலுயின் டன் அண்ட் டஸ்டட். பக்கா எட்டார்ட் ரியாக்ஷன் அழகாக சொல்லுவேன். டொலுயின்னா ஒரு பென்சின் கூட ஒரு CH3 போட்டால் டொலுயின் அழகாக இது ரிட்டையர் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி வருது. ஆக்சிடைஸ் ஆகிடுது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் CrO2 Cl2. செம்ம சூப்பர். நவ் நெக்ஸ்ட் கைஸ், இந்த ஸ்டோரி தான் எனக்கு இந்த செஷனோட என்டையர் செஷனோட ஃபேவரெட்டு. இதுதான்
ரெய்மர் டெய்மன் ரியாக்ஷன். எவ்வளோ பேருக்கு இந்த ரெய்மர் டெய்மன் ரியாக்ஷன் பிடிக்கும்? இந்த பேரே ஜாலியாக இருக்கும், ரெய்மர் டெய்மன் ரியாக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இதுக்கு செம்மையாக ஒரு கான்செப்ட் வந்திருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ கைஸ், இந்த ரெய்மர் டெய்மன் ரியாக்ஷன் அகெயின் இது எல்லாமே எதுக்குள்ளே வருது? உங்களோட அந்த பெரிய நிமோனிக்கான இது எல்லாமே ஸ்விட்சர் அண்ட் ரோஜர் ப்ராடக்ட் ஆல்டிஹைடில் வருது. அப்போ ஃபைனல் ஆன்சர் ஆஃப் த ரெய்மர் டெய்மன் இஸ் யோர் ஆல்டிஹைட். சம் ஆல்டிஹைட் இருக்க போகுது. கரெக்டா? டன், சூப்பர். அப்போது என்னோட ஃபைனல் ஆன்சரில் ஒரு ஆல்டிஹைட் வரணும், அது மட்டும் தான் இப்போதைக்கு ஞாபகம் இருக்கணும். சரி, த நிமோனிக் இஸ் ரெய்மர் டெய்மன். 2 பேர் இருக்கா, அப்போ 2 பிரதர்ஸ். இந்த 2 பிரதர்ஸுமே சரக்கு போடுறவங்க. சரக்கு போட்டு எங்கே வேலை செய்கிறாங்கன்னா மார்ச்சுரியில். இந்த ஸ்டோரியில் இப்போ கேட்குறப்போ இந்த ஸ்டோரியை வேறு நான் ஞாபகம் வச்சுக்கணுமா, அதுக்கு நான் இந்த ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கலாமேன்னு ஒரு சில பேர் கமெண்ட்டில் கற்றுருவீங்க, தெரியும். இது எதுக்காகனா, உனக்கு இந்த ரெய்மர் டெய்மர் ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த ஸ்டோரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறப்ப மறக்கும், அக்யூரசி இருக்காது. ஆனால் இந்த ஸ்டோரி செம்மையாக ஞாபகம் இருக்கும். இந்த ஸ்டோரி வச்சு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸை வச்சு நீ பிடிச்சிடலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, நீ என்னோட எம்பிபிஎஸ்லேயும் சரி நீட்டுக்கு படிக்கிறப்ப சரி அந்த ஸ்டோரியை பக்கத்தில் எழுதிடுவேன். என்றைக்குமே இந்த ரியாக்ஷன் எங்கே படிக்கணும், ஸ்டோரி எழுதி வச்சுப்பேன் குட்டி வேர்ட்ஸில். அதுதான் நான் முக்கியமாக பாரு கீழே எழுதியிருக்கேன் பாரு, குட்டி வேர்ட்ஸ் எழுதி வச்சுப்பேன். ஸோ எப்பப்பெல்லாம் இந்த ரியாக்ஷனை படிக்கிறதும் அந்த ஸ்டோரிஸை படித்து மண்டையில் ஏற்றிப்பேன், அண்டர்லைன் பண்ணி வச்சுப்பேன். இப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். பெரிய பெரிய டஃப் ஃபார்முலாஸ் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் நான் இப்படி தான் ஞாபகம் வச்சிருந்தேன் என்னோட எம்பிபிஎஸ் டைமில். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும், சரியா? ஸோ ரெய்மர் டெய்மன் 2 பேர், 2 பிரதர்ஸ். 2 பிரதர்ஸ் வந்து மார்ச்சுரியில் வேலை செய்கிறாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க போதும். மார்ச்சுரியில் வேலை செஞ்சால் அந்த இடம் ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் என்னன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அங்கே வேலை செய்கிறவங்களாம். இது ஜென்ரல் நடக்கிறது தான். ஸோ அப்போது ஆல்கஹால் குடிக்கிறவங்க இவங்க 2 பேருமே ஆல்கஹால் குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மார்ச்சுரி பிளேஸ் ஃபுல்லாகவே ரொம்ப அழுக்காக இருக்கும். ஏன்னா டெட் பாடிஸ் வச்சிருக்காங்க, ரொம்ப ஸ்மெல் ஒரு அழுக்காக இருக்கும். ஆனால் ஃபெனாயில் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. இதுதான் ஞாபகம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க போதும். தென் ரெய்மர் டெய்மன்கிறவங்க 2 பிரதர்ஸு. அந்த பிரதர்ஸ் மார்ச்சுரியில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே டெட் பாடிஸில் இருக்க ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, தாங்க முடியாமல் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஆல்கஹாலை குடிச்சிட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க மெயின் பர்பஸ் க்ளீனிங் தான். அப்போது ஃபெனாயில் ஊற்றி க்ளீன் பண்ணுறாங்க, அந்த ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டன். ஸோ அப்போது 2 பேரும் இந்த வேலையை பண்ணுறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஆல்கஹால் ரொம்ப குடிச்சதுனால ஃபெனாயில் ஊற்றி க்ளீன் பண்ணாமல் குளோரோஃபார்ம் கேள்விப்பட்டிருக்கியா? படத்தெல்லாம் பார்த்தா தெரியும். லைக் யாரையோ கடத்தணும்னா கர்ச்சீஃபில் அந்த ஒரு மயக்க மருந்து அடித்து மூக்கில் வச்சு அடிப்பாங்க. அந்த மயக்க மருந்து குளோரோஃபார்ம் தான். சர்ஜரி பண்ணுற மாதிரிலாம் டாக்டர்ஸு. ஸோ சர்ஜரி பண்ணுறப்போ குளோரோஃபார்மில் வச்சுட்டு இருந்தாங்க முன்னாடி, சரியா? ஸோ இப்போ ஒரு நிறைய கேஸில் வந்துருச்சு. ஸோ அப்போ குளோரோஃபார்ம் வச்சிங்கன்னா மயக்கமாவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் ரொம்ப ஆல்கஹால் குடிச்சிட்டு போதையில் ஃபெனாயில் ஊற்றி க்ளீன் பண்ணாமல் குளோரோஃபார்மை கீழே ஊற்றி க்ளீன் பண்ணிட்டானுங்க. அப்போ என்ன ஆகுது, ஃபெனாயில் ஊற்றி க்ளீன் பண்ணாமல் குளோரோஃபார்ம் ஊற்றுனால அதனால் பக்கத்தில் இருந்து எல்லாருக்குமே சளி பிடிச்சிக்குது. இவ்வளோதான் கான்செப்ட், சரியா? திஸ் இஸ் த கான்செப்ட் கைஸ். ஸோ அப்போது இந்த ரெய்மர் டெய்மன்கிற 2 பிரதர்ஸு ஃபுல்லாக ஆல்கஹால் குடிச்சிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஆல்கஹால் லைக் ஒரு கேவோ வச்சு குடிச்சிட்டு ஃபெனாயில் ஊற்றி க்ளீன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரியாக்ஷனில் ஃபினால் இருக்க போகுது. ஃபீனால், சரியா? ஃபீனால் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஃபீனாலில் இந்த ஆல்கஹால் குடிச்சிட்டு க்ளீன் பண்ண போகிறாங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு நாள் மறந்து போய் குளோரோஃபார்ம் CHCl3 குளோரோஃபார்ம் சொல்லுவோம். ஸோ மறந்து போய் ஃபினாலுக்கு பதிலாக குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணி தரையை க்ளீன் பண்ணிடுறாங்க. அப்படி க்ளீன் பண்ணலனாவது சுற்றி இருந்த எல்லாருக்குமே குளோரோஃபார்ம்னால சளி பிடிச்சிக்குது. ஸோ அப்போது இந்த ப்ராடக்ட் யூ ஆர் கெட்டிங் இஸ் ஆல்டிஹைட். உனக்கு தெரியும் சளி பிடிச்சிக்குது, சாலிசைல் ஆல்டிஹைட். செம்ம, இப்படி தான் படிக்கணும். மறப்பியதுக்கப்புறம் ரெய்மர் டெய்மன் மார்ச்சுரி சரக்கு அடிப்பாங்க, ஆல்கஹால். அப்போது ஃபீனால் ஃபெனாயில் ஊற்றி க்ளீன் பண்ணணும். அதுக்கு பதிலாக குளோரோஃபார்ம் போட்டுறான். அது 3 ஞாபகம் வந்துடும். அடுத்து அப்படி பண்ணுறப்போ ஃபெனாயில் பதிலாக குளோரோஃபார்ம் போட்டாலும் எல்லாருக்கும் சளி பிடிச்சது சாலிசைல் ஆல்டிஹைட். ஆல்டிஹைடு உங்களுக்கு என்றைக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு ரெய்மர் டெய்மன்னா ரியாக்ஷன் படி ஆல்டிஹைட் தெரியும். அவ்வளோதான் கைஸ். அழகாக இங்கே எழுதியிருக்கேன், வேணா படிச்சுப்பாரு. போத் பிரதர்ஸ் க்ளீன்ஸ் ஃப்ளோர் வித் ஃபீனால் ப்ளஸ் KOH. ஃபீனால் ஊற்றிட்டு சரக்கு அடிச்சுட்டு ஃபீனால் போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ ஒன் டே ஹி யூஸ்டு குளோரோஃபார்ம். இதுக்கு பதிலாக குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணிட்டான் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீனால். சளி பிடிச்சு கொண்டது. எப்படி செம்மையா? சும்மா அப்படியே கிரியேட் பண்ணுறது தான். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா கைஸ்? இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடு. ஸ்பெஷலாக இதுக்கு மென்ஷன் பண்ணி எனக்கு ரொம்ப ஃபேவரட் இது. இந்த செஷனோட ஃபேவரட் தான். நான் இதுக்கப்புறம் உனக்கு இதெல்லாம் பார்த்தா பயம் இருக்கக்கூடாது. கரெக்டாக? பயமாக இருக்கா? இல்லைல்ல? ஸோ அப்போ யார் இருந்தாலுமே ப்ராடக்ட் இஸ் ஆல்டிஹைட். ஸ்டீஃபன் ஒரு ரஷ்யன், RCN போட்டால் உனக்கு ஆன்சர் வந்தது, RCHO வருது. நெக்ஸ்ட் ரெய்மர் டெய்மன் இப்போ தான் படித்தோம். கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன் ஒரு பென்சீன் வந்து பென்சால்டேடாக மாறுது. அப்போ பென்சீனில் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, CHO வேணும்னா CO கார்பன் மோனாக்சைடு HCl அதெல்லாம் நமக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு எட்டாய்டு ரியாக்ஷன், எட்டாய்டு ரிட்டைர், ஆல்டிஹைட் கடைசியாக வரணும். அப்போ ரிட்டைர் ஆகணும்னா க்ரௌடோட டாலரேட் தாங்க முடியாமல் டொலுயின், டாலரேட் டொலுயின் க்ரௌடு CrO2Cl2 முடிஞ்சது. ரோசன்மட் ரியாக்ஷனில் ரோஸு ஒரு லேண்டில் விளையும் லின்லார் கேட்டலிஸ்ட்.
அப்போ ரோஸ்ல ரிடக்ஷன் பண்ணாதான் உனக்கு ஆல்டிஹைட் கிடைக்க போகுது. அப்போ என்ன பண்ண போறோம்? ஹைட்ரஜன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பேலடியம் பேரியம் சல்ஃபைட் யூஸ் பண்ணி லின்லாஸ் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ண போறோம். வில் கெட் த ஆன்சர். செம்ம சூப்பர் கிளியர். Now we are going to study about Williams synthesis. Guys, aldehyde enjoy பண்ற நம்புறேன். Now next topic உள்ள போறோம். செம்ம. அடுத்து வில்லியம்சன் சிந்தசிஸ். இது ஈத்தர் சிந்தசிஸ்க்கு படிப்பாங்க. வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் நான் படிக்கிறப்ப ரொம்ப பிடிச்ச டாபிக். ஸோ இதில் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்க்கு பெருசாக நிமோனிக்கில் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன இருக்குன்னா, ஒரு அல்கைல் ஹாலைட், ஒரு RX குரூப் இருக்கு அல்கைல் ஹாலைடை. இது யார் கூட ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா RONA. சரியா? RONA ஒரு சோடியம் சால்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஒரு அல்கைல் குரூப்பில் இருக்கு. ஸோ இது கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்படி ரியாக்ட் பண்ணுறப்போ த ப்ராடக்ட் யூ ஆர் கெட்டிங் இஸ், இந்த இடத்துல நம்மளோட சோடியமும் இந்த ஹாலைட் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிஞ்சு சோடியம் ஹாலைடை இங்கே வந்துடுறாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற இந்த RO குரூப் போய் இந்த R கூட சேர்ந்து ROR அப்படிங்கிற ஒரு ஈத்தரை ஃபார்ம் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் வை திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் கைஸ். சரியா? இது உனக்கு இது அழகா இது எப்படி பிரியும்னா அயானிக் பாண்டிங்ல பிரியும். இந்த ஆறு வந்து பிளஸ்ஸா மாறும், எக்ஸுங்கிறது மைனஸா மாறும். இந்த ஆர்ஓங்கிறது மைனஸ், இந்த என்ஏங்கிறது பிளஸ். அப்போ இந்த பிளஸ் இந்த மைனஸ் சேர்ந்து என்ஏஎக்ஸா போயிடும். இந்த ஆர் பிளஸ் ஆர்ஓ மைனஸ் சேர்ந்து ROR ஈத்தரா ஃபார்ம் பண்ணிடும். This is all about Williamson ether synthesis. You need to remember guys. So done. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Williamson ether synthesis அவ்வளவுதான் guys. Next. Now we are going to study about amines. இப்போ நம்ம அமைன்ஸ்குள்ள என்டர் ஆகிறோம். இந்த அமைன்ஸ்ல நம்ம 3 ரியாக்ஷன் படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் கார்பைல் அமைன் ரியாக்ஷன், ரெண்டாவது ஹாஃப்மேன் புரோமமைட் டீகிரடேஷன் ரியாக்ஷன், மூணாவது கேப்ரியல் தாலமைட் ரியாக்ஷன். இது மூணுக்கும் ஒரே ஒரு காமன் பாயிண்ட், ஒரு ஒத்துமை இருக்கு. என்னன்னா இவங்க 3 பேர்லையுமே ஒரு பிரைமரி அமைன் கூட ரிலேட் இருக்காங்க. இவங்க 3 பேருமே ஒரு பிரைமரி அமைன் கூட ரிலேட் இருக்காங்க. பேசிக்கலி அமைன்ஸ்குள்ள படிக்கிறோம். இதுலையுமே ஸ்பெசிஃபிக்கா இவங்க 3 பேரும் இந்த பிரைமரி அமைன் கூட எப்படியாவது ரிலேட் இருக்காங்க. திஸ் இஸ் த கான்செப்ட் கைஸ். பக்கா. அப்போ இந்த 3 பேர் ஞாபகம் வந்தால் உனக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒரு பிரைமரி அமைன் ஞாபகம் வரணும். டன். லெட்ஸ் ப்ரொசீட் ஃபர்தர். போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது கார்பைல் அமைன் ரியாக்ஷன். இது நீ படிக்கிறதுக்கு கார்பைல் அமைனா ஒரு பிரைமரி அமைன் உன் மனசில் இருக்கட்டும். பேர்லேயே இருக்கு அமைன் இருக்கு. ஸோ அப்போ ஒரு பிரைமரி அமைன் மனசில் வரட்டும், பிரச்சனை இல்லை. நவ் கைஸ், இதை ரியாக்ட் பண்ணுறது, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம். சரியா? இந்த மாதிரி ஒரு ஆள், இவர் பேர் அம்மன் ஒரு ஆள் இருக்காரு. இவர் ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இவர் வந்து ஒரு பெரிய ஆளை கடத்த போறாரு. கடத்தத்துக்கு என்ன பண்ணுவாங்க? மயக்க மருந்து வச்சு மூடுவாங்களா? அப்போ என்ன பண்ண போறாரு? ஒரு குளோரோஃபார்ம் யூஸ் பண்ண போறாரு. அப்போ அம்மன்கிற ஒரு ஆள் குளோரோஃபார்ம் யூஸ் பண்ணி ஒருத்தரை கடத்த போறாரு. அப்படி கடத்துற அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேகமா ஒரு கார்ல போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க? போலீஸ் வந்து இவர் பயந்துட்டாரு. சரி, இவனுங்க பிடிச்சா நம்மளை சித்திரவதை பண்ணி கொண்டுருவாங்கன்னு சொல்லி இந்த டெரரிஸ்ட்லாம் அவங்க தலையில் ஒரு தாயத்து கட்டியிருப்பாங்க. அந்த தாயத்துக்குள்ள சைனைட் இருக்கும். அந்த சைனை எடுத்து கடிச்சிட்டு அப்படியே செத்துறாரு. சரியா? திஸ் இஸ் த கான்செப்ட் பேஸ். ஸோ அப்போ ஒரு தீவிரவாதி அவர் ஒரு கடத்த வர்றாரு, குளோரோஃபார்ம் வச்சு கடத்த வர்றாரு. அப்படி அம்மன்கிற ஒரு தீவிரவாதி வரப்போ அவர் என்ன பண்றாங்க? கரெக்டாக போலீஸ் வந்துடுறாங்க கார்ல. அப்படி வந்து அவரை பார்த்த உடனே அவர் பயந்து போய் அவர்கிட்ட இந்த சைனைட் எடுத்து கடிச்சு அப்படியே செத்தாரு. சைனைட் வச்சிருப்பாங்க, சைனைட் கடிச்சு செத்துறாரு. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி கைஸ். இந்த ஸ்டோரியில் அம்மன்கிறது ஜஸ்ட் ஒரு பிரைமரி அமைனை சொல்றதுக்கு மட்டும்தான். இந்த கேரக்டர் மறந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அம்மன்கிறது பிரைமரி அமைன் கார்பைல் அமைன் ரியாக்ஷனுக்காக. நான் இந்த பிரச்சனை இஸ் கார்பைல் அமைன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? போலீஸ் காரில் வந்தாங்க. ஸோ கார்பைல் அமைன் ரியாக்ஷன். நான் இந்த பிரச்சனை என்னன்னா, இவர் குளோரோஃபார்ம் வச்சு கடத்த நினைச்சாரா? அப்படி பண்ணப்போ இவர் சரக்கு அடிச்சிருந்தார். சரியா? ஒரு ஆல்கஹால் குடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ குளோரோஃபார்ம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், இது என்ன சொன்னேன்? பிரைமரி அமைன் கூட லிங்கர் சொன்னேன். ஸோ அம்மன் பிரைமரி அமைன், ஒரு பிரைமரி அமைன் கூட ஆல்கஹால் இந்த பிரசன்ஸ் ஆஃப் குளோரோஃபார்ம் ரியாக்டன் பண்றப்போ யூ வில் கெட் ஐசோசைனைட் கைஸ். அவர் சாப்பிட்டு சைனைட் சாப்பிட்டு இறந்தாரா? ஐசோசைனைட் உனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ கார்பைல் அமைன் ரியாக்ஷனில் இந்த ஸ்டோரி இவ்வளோ பெருசு ஞாபகம் வச்சுக்கணும் தெரியல, சிம்பிளாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஐசோசைனைட் சாப்பிடுவார், அவ்வளோதான். சரியா? இவர் குளோரோஃபார்ம் வச்சு கடத்த வந்தாரு, கடைசியில் ஐசோசைனைட் சாப்பிட்றாரு. அவ்வளோ தெரிஞ்சால் கூட போதும். ஸோ இதை வச்சு நீ அழகாக லிங்க் பண்ணிக்கலாம். ஒரு பிரைமரி அமைன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் KOH குளோரோஃபார்ம் உனக்கு ஐசோசைனைட் கிடைக்கும். நார்மல் சைட்னா CN எழுதுவோம், ஐசோசைட்னா NCன்னு எழுதுவோம். சரியா? ஆர் கூட அல்கைல் குரூப்போட நைட்ரஜன் பாண்ட் போட்டிருக்கும், அதுக்கப்புறம் தான் கார்பன் இருக்கும். திஸ் இஸ் ஐசோசைனைட் கைஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கார்பைல் அமைன் ரியாக்ஷன். அடுத்து புரியுதா? கிளியரா? நவ் கார்பைல் அமைன் ரியாக்ஷன் ஒரு பிரைமரி அமைன் ஞாபகம் வரணும். அந்த பிரைமரி அமைன் யார் கூட லிங்க் பண்ற? ஒரு ஆல்கஹாலிக் ஒரு KOH இந்த பிரசன்ஸ் ஆஃப் குளோரோஃபார்ம் அப்படி கொடுத்த உடனே ஐசோசைனைட் ஃபார்ம் ஆகுது. அடுத்து நான் படிக்க போகிறது ஹாஃப்மேன் புரோமமைட் டீகிரடேஷன் ரியாக்ஷன். நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்ப. இதை பார்த்த உடனே உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஒரு பிரைமரி அமைன் ஞாபகம் வரும். கரெக்டா? கரெக்ட். ஆனால் அதையும் தாண்டி எனக்கு ஒரு பேர் ஞாபகம் வருது,
தட் இஸ் அமைடு. அழகாக கொடுத்துருக்கான், இது ஒரு அமைடுன்னு சொல்லிட்டு. அப்போது உனக்கு இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு அமைடை பற்றி படிக்க போகிறோம். சரியா, ஒரு அமைடை பற்றி படிக்க போகிறோம். அடுத்து புரோம் இருக்கு, அப்போ புரோமினும் படிக்க போகிறோம். புரோமின் பற்றி படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹாஃப்மேனில் என்ன இருக்குன்னா இந்த என்ஏ எடுத்துக்க போகிறேன். இந்த ஓஹெச் NaOH சேர்ந்தீங்கன்னா வில் கெட் NaOH. தென் இந்த ஹாஃப்மேன்கிற வேர்டில் NA எடுத்துக்கோ, OH சேர்த்திக்கோ, அப்போ NaOH கிடைக்கும். ஸோ அப்போது ஒரு அமைடு Br2 NaOH செம்ம. அண்ட் இந்த அமைடுமே ஒரு பிரைமரி அமைடு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அப்போ ஒரு பிரைமரி அமைடு in the presence of bromine and sodium hydroxide you are going to get a நம்மளோட ரியாக்ஷன், நம்மளோட நாலேஜ்ல சம்வே இது வந்து ஒரு பிரைமரி அமைன் கூட ரிலேட்டட் இருக்கணும்னு. அப்போ இந்த பிரைமரி அமைடு ஒரு பிரைமரி அமைனா மாறிடும். This is the answer for Hoffman bromamide degradation reaction. அதாவது நான் மக்கடிக்க சொன்னோன்னா அப்படியே இந்த இதில் இருக்கிறது என்னதோ அதை அப்படியே வச்சு டிரைவ் பண்ணிடலாம், என்டையர் ரியாக்ஷன் எழுத முடியும். அப்போ ஹாஃப்மேன் bromamide degradation reactionல அமைடு புரோமின் NaOH NaOH 3 ஆட் பண்ணால் வில் கெட் a பிரைமரி அமைன் கேஸ். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ போதும். இப்போ இதோட பெரிய அந்த மெக்கானிசம் கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த மாதிரி இவ்வளோ ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க கடைசியாக. ஸோ இந்த இடத்துல பென்சீனும் வரலாம், அல்கைல் குரூப் ரெண்டுமே இங்கே ஒர்க் ஆகும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன்னா இந்த ரியாக்ஷனில் பிரைமரி அமைடு மட்டும் தான் ஒர்க் ஆகும், செகண்டரி அமைட் டெர்ஷரி அமைட் வேலை செய்யாது. அதனால நான் உனக்கு ஸ்பெசிஃபிக்காக பிரைமரி அமைட் ஞாபகம் வச்சு சொல்கிறேன். இங்கே பிரைமரி அமைட் தான் இருக்கும். இந்த அமைடுங்கிறது பென்சீன் அல்கைல் குரூப்பாக இருக்கலாம், அரைல் குரூப்பாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ ரெண்டுமே இந்த வேலையை காட்டும். பிரைமரி அமைட் இந்த பிரச்சனை புரோமின் அண்ட் NaOH will give you பிரைமரி அமைட். இவ்வளோ பெரிய ரியாக்ஷன்ஸ் இருக்குது, மெக்கானிசம்லாம் நீ படிச்சுக்கோ. எனக்கு இந்த வார்த்தையை கேட்டால் உனக்கு என்ன ஞாபகம் இருக்குமோ அதுக்காக இந்த ட்ரிக்கை ஷேர் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கோ. திஸ் ஷுட் பி த ஃபைனல் ஆன்சர். உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரைமரி அமைன் கிடைக்கணும். திஸ் இஸ் யுவர் அனிலின். ஓகே, டன். நெக்ஸ்ட் we are going to study the third reaction guys. ஃபர்ஸ்ட் கார்பைல் அமைன் படித்தோம், ஹாஃப்மேன் bromamide degradation படிச்சிட்டோம். அடுத்து கேப்ரியல் தாலிமைட். சரியா, கேப்ரியல் தாலிமைட் ரியாக்ஷன். இதுலேயுமே பாரு கடைசி லெட்டரில் அமைடு இருக்குது. ஆனால் அந்த அமைடுக்கு முன்னாடி தாலமைட் கேப்ரியல் ஏதோ புதுசாக வித்தியாசமாக இருக்குது. அப்போ நம்ம படிக்க போகிற அமைடும் சம் வித்தியாசமாக இருக்க போகுது. இதோட ரியேஜென்டோட ஸ்ட்ரக்சரே வித்தியாசமாக இருக்க போகுது. இதுதான் அந்த வித்தியாசம். நார்மலாக அமைடு நமக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி ஒரு பென்சீன் இருக்கும், இங்கே CO NH2 இருக்கணும், அதுதான் ஒரு அமைட் குரூப் இல்லையா. அந்த CO NH2 பல்ல ஒரு ஹைட்ரஜன் பல்ல இன்னொரு CO போட்டு இந்த பென்சீன் கூட லிங்க் பண்ணிட்டான், வித்தியாசமான ஒரு பிறவியாக இருப்பான் போல, வித்தியாசமான ஒரு அமைடு, அவன் தான் தாலமைடு. தென் தாலமைடு வித்தியாசமாக இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வித்தியாசமாக இருக்கணும், இப்படி வித்தியாசமாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அப்போ 2 CO குரூப் இப்படி லிங்க் இருக்குது. இதை கொண்டு போய் யார் கூட போட போகிறோம்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஆல்கஹால் KOH RX NaOH. சரியா, KOH NaOH ஞாபகம் வச்சுக்கோ. RX ஒரு அல்கைல் ஹாலைடு கூட ரியாக்ட் பண்ண போகிற. அப்போ என்ன ஆகும்னா இந்த அல்கைல் ஹாலைடில் இந்த அல்கைல் குரூப் இருக்குல்ல, இந்த அல்கைல் குரூப் போயிட்டு இந்த இடத்துல தனியாக இந்த அல்கைல் குரூப் கொண்டு போயிட்டு இந்த NH இருக்குல்ல, இந்த NH கடத்திட்டு போயிடும். ஸோ வில் கெட் த RNH2. இந்த இடத்துல RNH2 கிடைக்கும். இந்த அல்கைல் குரூப் போயிட்டு இந்த NH குரூப் அப்படியே திருடிட்டு RNH2 ஃபார்ம் ஆகிடுங்க. RNH2 ஃபார்ம் ஆகிடும். மிச்சம் இருக்கிற இந்த சோடியம் வந்து இங்கே ரெண்டையும் போய் ஃபில் பண்ணி இந்த மாதிரி ஒரு பை ப்ராடக்ட் கிடைக்கும். சரியா, COO ஒரு கார்பாக்சிலேட் சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலேட் அயான் மாதிரி உனக்கு கிடைக்குது. சரியா, இங்கே 2 பேர் சேர்ந்து இருந்தாங்களா, இங்கே 2 பேர் பிரிச்சுட்டாங்க, அந்த இடத்துல சோடியம் சால்ட் ஆஃப் ஒரு கார்பாக்சிலேட் அயான் கிடைச்சிருது. சிம்பிள் கைஸ். அப்போது கேப்ரியல் தாலமைட் ரியாக்ஷன் என்ன பண்ணுற, ஒரு அமைடு வந்து கார்பாக்சிலேட்டாக மாறப்போகுது, சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலேட்டாக மாறப்போகுது. ஆக மொத்தம் எனக்கு தெரியும் ஹாஃப்மேன் இந்த மாதிரி கேப்ரியல் தாலிமைட்னா எனக்கு ஒரு பிரைமரி அமைன் கிடைக்கணும். அந்த பிரைமரி அமைனுக்கான அல்கைல் குரூப் இந்த ரியேஜென்ட்ல இருக்கும், RX கூட இருக்கும், இந்த R போய் இந்த சோடியம் NHோட சேர்ந்து RNH2 ஒரு பிரைமரி அமைன் ஃபார்ம் பண்ணிடும். இதுதான் நீ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ 3 ரியாக்ஷன், கார்பைல் அமைன் ரியாக்ஷன், ஹாஃப்மேன் bromamide degradation ரியாக்ஷன் அண்ட் உங்களோட கேப்ரியல் தாலிமைட், 3லையுமே உனக்கு பிரைமரி அமைன் லிங்க் ஆயிருக்கு. இதை வச்சு நீ ஈஸியாக இந்த ரியாக்ஷன்ஸை ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். நவ் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நவ் லெட்ஸ் என்டர் தி நெக்ஸ்ட் டாபிக் கைஸ். ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் உனக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. நீ 11th 12th உனக்கு கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் கூப்பிட்டு போயிருந்தா கண்டிப்பாக எல்லாரும் இந்த டெஸ்ட் பண்ணியிருப்போம். நான் பல தடவை இந்த டெஸ்ட் பண்ணியிருக்கேன். சில்வர் நைட்ரேட் ரியாக்ஷன், தட் இஸ் டோலன்ஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி சில்வர் மிரர் டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? நீங்கள் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடு. லெட்ஸ் ஹியர் இட் அவுட். எவ்வளோ பேர் இதை பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். கமெண்ட் செக்ஷனில் நீ ஸ்கூல் டைமில் பண்ணியிருந்தியா இல்லையா, ஜஸ்ட் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் மட்டும் எனக்கு சொல்லு. அதனால் அந்த சில்வர் மிரர் மாதிரிலாம் தெரியாது, ஏதோ சில்வர் வந்து ஒரு ஓரமாக அப்படியே ஒரு கோணையாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன், ஒரு டெஸ்ட் டியூப்குள்ள அப்படியே ஓரமாக கோணையாக ஃபார்ம் ஆகும், அப்படி இந்த சில்வர் கலர் ஏதோ ஃபார்ம் ஆகும். இதான் அதோட கான்செப்ட். ஒரு ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான ஒரு கான்செப்ட் இது. ஸோ
First of all, we are going to study about Tollens reagent and Fellings reagent. Fellings reagent, Tollens reagent. இது ரெண்டு பேருக்கு ஒரு ஒத்துமை இருக்கு. The product is aldehyde. ரெண்டு பேர்லையுமே ப்ராடக்ட் வந்து ஆல்டிஹைட் தான். சரியா? அப்போ Tollens reagentனாலும் Fellings reagentனாலும் உனக்கு ஃபைனல் ஆன்சர் ஆல்டிஹைட் ஞாபகம் வரணும். டன். இப்போ இதில் Tollens reagent பற்றி படிக்கலாம். Tollens reagent. டோல்னு என்ன ஞாபகம் உனக்கு? டோல்கேட்டு. டோல்கேட் என்ன பண்ணுவாங்க? அமௌண்ட் வசூல் பண்ணுவாங்க. அமௌண்ட்டுங்கிறது ஒரு காஸ்ட்லியான ஐட்டம். அதே மாதிரி சில்வருங்கிற ஒரு காஸ்ட்லியான ஐட்டம். அமௌண்ட்டுக்கு பதிலாக இங்கே சில்வர் ஞாபகம் வச்சுக்கோ, மணிக்கு பதிலாக சில்வர் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அப்போ Tollens reagentனா சம்திங் ரிலேட்டட் டு மணி, சில்வர். அப்போ இந்த இடத்துல இந்த Tollens reagentோட பேரு அமோனியம் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். Tollens reagent என்ன? சம்திங் ரிலேட்டட் டு சில்வர், அமோனியம் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன். சரியா? AgNO3. AgNO3 அமோனியமோட சேர்ந்து இருக்கும். ஸோ அப்போ திஸ் இஸ் த Tollens reagent கைஸ். இந்த Tollens reagentோட மெயின் பர்பஸ் என்னன்னா ஆல்டிஹைடை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஆல்டிஹைடை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த Tollens reagent யூஸ் பண்ணியிருப்போம். அதை வச்சு தான் நாம இந்த ஆல்டிஹைடை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பேசிக்கலி நம்ம கையில் இருக்கிறது கீட்டோனா ஆல்டிஹைடை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த Tollens reagent யூஸ் பண்ணுவோம். சரியா? இது ஆல்டிஹைடுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும், கீட்டோனை நெகட்டிவாக காமிச்சிடும். அதே மாதிரி தான் இந்த Fellings reagentடும் இதுவும் ஆல்டிஹைடுக்கு மட்டும் தான் ஆன்சர் கொடுக்கும், கீட்டோனுக்கு ஆன்சர் கொடுக்காது. அப்போ இந்த ரெண்டு ரியேஜென்ட் யூஸ் பண்ணி ஆல்டிஹைடையும் கீட்டோனையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் பார்க்கலாம். Tollens reagentனா டோலு காசு கொடுப்பாங்க, சில்வர். அப்போது அமோனியம் சில்வர் நைட்ரேட் இதை யூஸ் பண்ணி ஆல்டிஹைடை கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் Fellings reagentலையும். Fellingsல ரெண்டு பேர் இருக்காங்க. சரியா? ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று Fellings A, இன்னொன்று Fellings B. Fellings Aனா aqueous copper sulfate. Fellings Bனா சோடியம் பொட்டாசியம் டார்டரேட். பேர் மட்டும் கொஞ்சம் கஷ்டம், ஆனால் மறக்காது. Fellings Aனா காப்பர் சல்ஃபேட், Fellings Bனா சோடியம் பொட்டாசியம் டார்டரேட். காப்பர் சல்ஃபேட் எவ்வளோ பேர் பார்த்துருக்க? காப்பர் சல்ஃபேட் நீ பார்த்துருக்கியா? காப்பர் சல்ஃபேட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஓகே, காப்பர் சல்ஃபேட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். சரியா? இதுதான் காப்பர் சல்ஃபேட். திஸ் இஸ் Fellings A. Fellings Bங்கிறது சோடியம் பொட்டாசியம் டார்டரேட். என்ன பண்ணுறாங்க? இதுவுமே இந்த ரியேஜென்ட்டுமே ஆல்டிஹைடா கீட்டோனா டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். சரியா? ரெண்டுமே அதான் பண்ணும். இது ரெண்டு பேருமே ஆல்டிஹைட் கீட்டோனா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகுது. அப்போ ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன கேட்டிங்கன்னா, there are two difference guys. The very first difference is ரெண்டு பேருமே ஆல்டிஹைட் தான். ஆனால் இங்கே பாரு, டோலுங்கிற இடத்துல 2 L இருக்குது. அப்போது ரெண்டு வகையான ஆல்டிஹைடுக்குமே இது ஆன்சர் கொடுக்கும். தட் இஸ் அரோமேட்டிக் ஆல்டிஹைடுக்கும் ஆன்சர் கொடுக்கும், அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடுக்கும் ஆன்சர் கொடுக்கும். ரெண்டு ஆல்டிஹைடுமே அழகாக இது ஆன்சர் கொடுக்கும். நீ அரோமேட்டிக் ஆல்டிஹைட் போட்டாலும் கண்டுபிடிச்சி கொடுத்துரும், அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட் போட்டாலும் கண்டுபிடிச்சிடும். ரெண்டு இங்கே வேலை செய்ய போது, அப்போ 2L இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஆனால் ஃபெல்லிங்ஸில் ஒரு அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடை மட்டும் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கும், அரோமேட்டிக்காக கண்டுபிடிக்க தெரியாது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ். அப்போ Fellings reagent does not work on aromatic aldehyde, just work on alkyl. பட் இந்த இடத்துல alkyl plus aromatic ரெண்டுலையுமே உங்கள் Tollens reagent ஒர்க் பண்ணும். அதில் இதை மெயினாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. And this is not only the reason, the second difference is this is a stronger reaction, this is relatively a weaker reaction. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக பயங்கரமாக ப்ராடக்ட் வரும், இதில் பெருசாக வராது, ரொம்ப கம்மியாக தான் வரும். ஆனால் இதை ஈஸியாக பண்ணுவாங்க ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு. சரியா? இது யூஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த 2 difference guys. ஸ்ட்ராங்கர் அண்டு ரெண்டுக்குமே ஒர்க் ஆகுது. நோ இதை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம சில்வர் மிரர் டெஸ்ட்டை பார்க்கலாம் கைஸ். செஷன் முடிய போது கமான் எண்டுக்கு வந்துட்டோம். யாராவது டயர்டாக இருக்குது, தூக்கமாக இருக்குன்னா முடிச்சுக்கோ முடிக்க போகிறோம். நோ சில்வர் மிரர் டெஸ்ட். சில்வர் என்ன சொன்ன? சம்திங் ரிலேட்டட் Tollens reagent. ஸோ அப்போ Tollens reagentனா அமோனியம் சில்வர் நைட்ரேட். திஸ் இஸ் த கான்செப்ட் கைஸ். இது அமோனியம் சில்வர் நைட்ரேட், AgNH3 twice. இதுதான் அந்த Tollens reagent. சரியா? இந்த Tollens reagentல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை ஆல்டிஹைட் கூட ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஆல்டிஹைடோட இதை ஒரு அன்னோன் ஆல்டிஹைடில் போடுறோம், ஒரு அன்னோன் கார்பனைல் காம்பவுண்டில் போடுறோம். அது ஆல்டிஹைடா கீட்டோனான்னு நமக்கு பார்க்கணும். கீட்டோன் கூட ஆட் பண்ணால் ரியாக்ஷன் ஆகாது, ஆல்டிஹைட் கூட பண்ணாதான் ரியாக்ஷன் ஆகும். ஸோ அப்போது ஒரு ஆல்டிஹைட் கூட இந்த Tollens reagent ஆட் பண்ணுற இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் ஓகே அப்படி போடுறப்போ இந்த ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணி கார்பாக்சிலேட் அயனாக மாற்றிடும். இந்த ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணி கார்பாக்சிலேட் அயனாக மாற்றிடும். அண்ட் இந்த ஏஜி வந்து தனியாக ப்ரெசிபிட்டேடும் ஆஸ் அ மெட்டாலிக் சில்வர். தனியாக இந்த சில்வர் மட்டும் தனியாக வந்துடும். இந்த சில்வர் மட்டும் அந்த டெஸ்ட் டியூப்ல ஓரமாக தேங்கி நிற்கும். அதனால தான் அதை பார்க்குறப்போ ஒரு சில்வர் மிரர் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. சில்வர் தனியாக வந்து ஒரு மிரரில் எப்படி தனியாக நிற்குமோ அந்த மாதிரி மிரர் மாதிரி இங்கே நிற்கிது, அதனால சில்வர் மிரர் டெஸ்ட்னு அதுக்கு பேர் வச்சிட்டாங்க. கிளியர் கைஸ்? பக்கா? அப்போ இந்த Tollens reagent கொண்டு போய் கீட்டோன் கூட போட்டால் ரியாக்ஷன் கிடைக்காது. ஒரு ஆல்டிஹைட் கூட போடுறப்போ தனியாக இந்த ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுட்டு கார்பாக்சிலேட் அயனை ஃபார்ம் பண்ணிட்டு இந்த சில்வர் தனியாக வந்துடும். திஸ் இஸ் த மெட்டாலிக் சில்வர் மிரர் டெஸ்ட்னு அதெல்லாம் சொல்கிறாங்க. டன். அண்ட் இது கூடவே அமோனியா கேஸ் லிபரேட் ஆகும், தண்ணி வெளில வரும். திஸ் இஸ் ஆல் அபவுட் சில்வர் மிரர் டெஸ்ட் கைஸ். இது முக்கியமான பாயிண்டாக சொன்னால்
அலிஃபாட்டிக்கும் ஒர்க் ஆகும், அரோமேட்டிக்கும் ஒர்க் ஆகும். ஸோ இட் ஒர்க்ஸ் ஆன் அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட்ஸ், aromatic aldehydes. But ketones na negative. Ketones na answer will be negative. So inga easy போட்டிருக்கேன். இதெல்லாம் பெருசா முக்கியம் இல்ல. இதுதான். Done. Let's proceed further. Now we are going to study about Fellings test. Fellings ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு copper sulfate, இன்னொன்னு sodium potassium tartarate. Copper sulfate என்ன கலர் சொன்னா? Blue color. So அப்போ இந்த blue color copper sulfate aldehyde கூட react பண்ணா answer வரும். கீட்டோன் கூட பண்ணா வராது. இவ்வளவுதான் பேசிக் ஐடியா. கரெக்ட்டா? அப்போ என்ன பண்றோம்? ஒரு ஆல்டிஹைட இந்த காப்பர் சல்ஃபேட்ல Cu2+ அயான்ஸ் இருக்கும். 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல Cu2+ இருக்கும். இந்த Cu2+ இந்த ப்ளூ கலரா இருக்க Cu2+ இந்த ஆல்டிஹைட் கூட சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணி இங்கேயும் கார்பாக்சிலேட் அயனா மாத்திரும். நமக்கு எப்படி இந்த சில்வர் மிரர் டெஸ்ட்லயுமே ஆல்டிஹைட கார்பாக்சிலேட்டா மாத்திச்சோ இதே மாதிரி ஃபெல்லிங்ஸ்லயுமே உங்க ஆல்டிஹைட கார்பாக்சிலேட்டா மாத்திரும். அப்படி இதை ஆக்சிடைஸ் பண்ணிடும். இதை ஆக்சிடைஸ் பண்றப்போ இந்த காப்பர் ரெடியூஸ் ஆயிடும். Cu2+ வெறும் Cu+ மாறிடும். Cu2ல இது வெறும் Cu+ங்கிற ஆக்சிடேஷன் ரேட்டுக்கு போயிடும். அப்போ இது ரெடியூஸ் ஆயிடுது. சரியா? ஸோ அப்போ இந்த காப்பர் அதோட நேச்சரை மாத்திக்கிச்சு. அப்போ ப்ளூ கலருங்கிறது வேற கலருக்கு மாறிடும். இது Cu2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்தப்போ தான் ப்ளூ கலர் பத்தியா ப்ளூல வரைஞ்சிருக்கேன். ப்ளூ கலர்ல இருந்துச்சு. இங்க வேற கலருக்கு மாறிடும். த கலர் இட் சேஞ்சஸ் இஸ் பிரவுன் கலர் கைஸ். பிரவுன் கலர்ல மாறிடும். இதுதான் பேசிக் ஐடியா. ஃபெல்லிங் ஸ்டேஜ் என்ன பண்ணும்? காப்பர் சல்ஃபேட் இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும். அது ஆல்டிஹைட் கூட தான் ரியாக்ட் பண்ணும், கீட்டோன் கூட ரியாக்ட் பண்ணாது. அப்போ எப்போ ஆல்டிஹைடோட போறியோ ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணிடும். அது ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆயிடும். அப்போ ஆக்சிஜன் ஸ்டேட் மாறதுனால காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறதுனால ப்ளூ கலர் வேற கலராக மாறிடுது. இட் இஸ் சேஞ்சிங் இன்டு பிரவுன் கலர்ட் precipitate. அப்போ எப்பப்பெல்லாம் பிரவுன் கலர் வருதோ the reaction is positive. ப்ளூ கலர் அப்படியே இருக்கு, நீ ரியேஜென்ட்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளூ கலர் மாறாம அப்படியே இருக்குன்னா the reaction is negative. ஏன்னா இந்த காப்பர் ரியாக்டே ஆகல. ஒரு கீட்டோன் கூட ஆட் பண்ணா ரியாக்ட் ஆகாது. ப்ளூ கலர் அப்படியே இருக்கும் இந்த ரியாக்ஷன் ஃபுல்லா. சரியா? அப்போ ரியாக்ஷன் இஸ் நெகட்டிவ். எப்போ இந்த ப்ளூ பிரவுனா மாறுதோ ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் பண்ணி இந்த காப்பர் மாறிடுச்சு. அப்போ பிரவுன் கலர் மாறிடுச்சு. இந்த ரியாக்ஷன் இஸ் பாசிட்டிவ். அதான் கொடுத்துருக்கான். இனிஷியல் ஸ்டேட் டீப் ப்ளூவா இருக்கும். சரியா? டீப் ப்ளூ டிரான்ஸ்பரண்ட் சொல்யூஷன் ரொம்ப கிளியரா இருக்கும். நான் பார்த்துருக்கேன். சரி, அப்படி இருக்கும். பாசிட்டிவ் ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ரெட்டிஷ் பிரவுன் precipitate ஃபார்ம் ஆகும். நெகட்டிவ் ரிசல்ட்னா the solution remains blue. Done guys. Clear? Super. This is all about Fellings test. You need to remember. உதர கொடுத்துருக்கேன், படிச்சு பாரு. Now இதுக்கும் உங்கள் டோலன்ஸ்க்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் டிஃப்ரென்ஸு. இது வந்து அலிஃபாட்டிக் மட்டும் தான் ஆன்சர் பண்ணும், ஆல்டிஹைடு கூட ஆன்சர் பண்ணாது. ஒரு அரோமேட்டிக் ஆல்டிஹைட் கூட ஆன்சர் பண்ணாது. ஒரு அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட் மட்டும் ஆன்சர் பண்ணும், அரோமேட்டிக்கும் பண்ணாது, கீட்டோனுக்கும் பண்ணாது. ஸோ இட் இஸ் நெகட்டிவ் ஃபார் போத் அரோமேட்டிக் அண்ட் கீட்டோன் கைஸ். சரி, அரோமேட்டிக் ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் இது நெகட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட் ஜென்ரலாகவே கொஞ்சம் வீக்கான டெஸ்ட் தான். ஸோ தர் இஸ் அ கிளியர் டிஃபரன்ஸ் பிட்வீன் டோலன்ஸ் டெஸ்ட், தட் இஸ் சில்வர் மிரர் டெஸ்ட், அண்ட் யோர் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட். இதில் சில்வர் அயன்ஸை யூஸ் பண்ணுறோம், இங்கே காப்பர் அயன்ஸை யூஸ் பண்ணுறோம். இங்கே இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரியாக்ஷன். இது ஒரு வீக்கரான ரியாக்ஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்க போதும். அதனால இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அதை ப்ரிஃபர் பண்ணாமல் இங்கே ஒரு ஷைனி சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகுது, இதில் ஒரு ரெட் ப்ரௌன் precipitate ஃபார்ம் ஆகுது. அப்போ தான் பாசிட்டிவ் ரியாக்ஷன் சொல்கிறாங்க. இது ஃபார்ம் ஆன ஆல்டிஹைட் ப்ரெசென்ட், இது ஃபார்ம் ஆன ஆல்டிஹைட் ப்ரெசென்ட். அண்ட் இதில் அதுக்கு அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடுக்கு ரெண்டு பேருமே ரிசல்ட் கொடுப்பாங்க. ஆனால் அரோமேட்டிக்கு உங்களோட டோலன்ஸ் மட்டும் தான் கொடுப்பான், இவன் கொடுக்க மாட்டான். கீட்டோன்ஸ் ரெண்டு பேருமே கொடுக்க மாட்டாங்க. செம்ம கிளியர் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்சியேஷன். அவ்வளோதான். Now let's go for guys, almost end க்கு வந்துட்டோம். Come on, very important everything. Now let's discuss about the last thing guys, that is Dove's process. Dove soap மாதிரி Dove's process. இதுக்கு நீ ஞாபகம் வச்சுக்க நிமோனிக் ரொம்ப சிம்பிள். DCP Deputy Commissioner of Police, DCP ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ DCP Deputy Commissioner of Police. இதில் D for Dove's process. சரியா? C for chlorobenzene and P for phenol. சரியா? அப்போ DCPனா D for Dove's, C for chlorobenzene. அப்போ இந்த chlorobenzene ஃபீனாலாக மாற்ற போகிற இந்த ப்ராசஸ் தான் Dove's ப்ராசஸ். சரியா? அப்போ இந்த chlorobenzene ஃபீனாலாக மாற்ற போகிற இந்த ப்ராசஸ் தான் Dove's ப்ராசஸ். இல்லை நம்ம யூஸ் பண்ண போகிற ரியேஜென்ட் ரொம்ப சிம்பிள் கைஸ். இந்த chlorobenzene ஃபீனாலாக மாற்றணும்னா இந்த Cl பல்ல அங்கே சம் OH வரணும். அது யார் மீடியேட் பண்ண போகிறாங்கன்னா இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இன் வெரி ஹை டெம்பரேச்சர் கொடுக்குறப்போ இந்த H தனியாக போயிட்டு ONA இந்த Cl தூக்கிடும், HCl தனியாக வெளில போயிடும். அப்போ எனக்கு ONA மட்டும் இந்த பாயிண்ட்ல வந்து உட்காந்துக்கும். அண்ட் இதை ஃபர்தராக வெளில இருந்து ஒரு HCl கொடுத்தீங்கன்னா இங்கே H+ போய் இந்த O- உட்காந்துட்டு அப்போ OH வந்துடும், இந்த சோடியம் குளோரைடு வெளில போயிடும். அப்போ வெளில உனக்கு ஒரு சோடியம் குளோரைடாக வந்துடும். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் கைஸ். நடுவில் ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும் ONA, அதுக்கப்புறம் அது OH-ஆவே மாறிடும். ஸோ அப்போ ஒரு குளோரோபென்சின்லேருந்து ஃபீனாலாக மாறுற இந்த ப்ராசஸ் தான் DCP Dove's ப்ராசஸ். ஓகே, குளோரோபென்சின் டு ஃபீனால் கைஸ். செம்ம ஒரு முக்கியமான ரியாக்ஷன் வந்தாச்சு. த ரியாக்ஷன் இஸ்
two reactions guys. This is one of my favorite in my NEET exam studies. Chemistry படிச்சப்ப 12th ல. That is aldol condensation. Aldol condensation, இன்னொரு பக்கம் Cannizzaro reaction. ரெண்டு பேருமே எதிரி புதிரி. பார்க்கலாமா? There are two reactions called aldol condensation reaction and Cannizzaro reaction. சரியா? இதுல C for Cannizzaro, C for concentrated base. இது ரெண்டுலயுமே நாம பேஸை யூஸ் பண்ண போகிறோம். சம் பேஸ் யூஸ் பண்ண போகிறோம். அது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா C ஃபார் சினா கான்சென்ட்ரேட்டட் பேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம்னா அப்போ இங்கே கான்சென்ட்ரேட் பேஸ்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டைல்யூட் பேஸ். ஸோ அப்போது பெரிய டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. Cannizzaro கான்சென்ட்ரேட்டட் ஆல்கஹால் கான்சென்ட்ரேட் KOH, கான்சென்ட்ரேட் NaOH, இங்கே டைல்யூட் NaOH, டைல்யூட் KOH யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் aldol அண்ட் Cannizzaro. செகண்ட் கைஸ், செகண்டு இதில் double Z இருக்கு அப்படின்னா ரெண்டு மாலிக்யூல்ஸ் யூஸ் பண்ண போறோம். சரியா? ஒரே ரியாக்டன்ட். எக்ஸாம்பிள் ஒரு ஆல்டிஹைட் தான் யூஸ் பண்ண போறோம், ஒரு கீட்டோன் யூஸ் பண்ண போறோம். எந்த கீட்டோன் எடுத்தா எக்ஸாம்பிள் ஒரு எத்தனால்டிஹைட் CH3CH எடுத்துக்கிறோம்னா 2 மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கணும். எது எடுத்தாலுமே 2 மாலிக்யூல்ஸ், எது எடுத்தாலுமே 2 மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கணும். CH3CH எடுத்தாலும் 2 மாலிக்யூல் ஆஃப் CH3CHO, 2 மாலிக்யூல் ஆஃப் ஏதோ ஒரு கீட்டோன். அப்போ ஆல்டிஹைட் எடுத்துக்கலாம், கீட்டோன் எடுத்துக்கலாம், ஆனால் ரெண்டு மாலிக்யூல் எடுத்துக்கணும். திஸ் இஸ் ஃபார் Cannizzaro. அதே மாதிரி தான் ஆல்டோலும். ஆல்டோல்ல டோ அப்படின்னு இருக்கா, டோனா ஏக் தோ தீன் சார் ஒத்துக்கடி, இந்த பாட்டில் கேட்டிருக்கீங்கன்னா தெரியல நீங்கள். ஸோ டோனா டூன்னு அர்த்தம். ஏக் தோவில் ஹிந்தியில் டோனா டூன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ டோனா இங்கேயும் 2 மாலிக்யூல். ஸோ இங்கே எப்படி எது எடுத்தாலும் 2 மாலிக்யூலோ இங்கேயும் 2 மாலிக்யூல்ஸ் நீங்கள் அசியூம் பண்ண போகிற. அப்போ இதுக்கப்புறம் Cannizzaro ஆல்டால் கேட்டால் C ஃபார் கான்சன்ட்ரேட்டட் பேஸு, இங்கே டைல்யூட் பேஸு, இங்கே டபுள் 2 மாலிக்யூல், இங்கே 2 மாலிக்யூல் இமேஜின் பண்ண போகிறேன். திஸ் இஸ் த பேசிக் ஐடியா ஐ வாண்ட் டு பில்ட் கைஸ். அடுத்து இந்த ஆல்டோல ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்த 3 லெட்டர் ALD, ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன்ஸ். இதுதான் நம்மளோட ரியேஜென்ட்டாக இருக்க போகிறாங்க. இந்த ஆல்டோல் கண்டென்சேஷன் ரியாக்ஷனில் இந்த ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸை இந்த ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்டாக மாற்ற போகிறாங்க. என்னது? ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட். ஸோ ஒரு ஆல்டிஹைடோ ஒரு ஆல்டிஹைடோ கீட்டோனோ ஒரு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட்ஸாக மாற போகிறாங்க. இதுதான் ஒரு பேசிக் ஐடியா நீ வச்சுக்கணும். சரியா? டன். இதுல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு, நீ மறக்கக்கூடாத ரூல் நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. த பாயிண்ட் இஸ், இந்த இடத்துல எந்த ஒரு ஆல்டிஹைடோ கீட்டோனோ இந்த ரியாக்ஷனை பாசிட்டிவா பண்ணணும்னா அதுக்குள்ள ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். வாட் இஸ் மீன் பை ஆல்ஃபா ஹைட்ரஜன்? கைஸ் நிறைய பேருக்கு இதோட நாலேஜ் தெரிஞ்சிருக்கும். சிம்பிள் தான். ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். COH ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், CHOங்கிற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் கூட ஒரு கார்பன் அட்டாச் ஆகுதுன்னா இந்த கார்பன் பேர் தான் ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பன்ல ஏதோ ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னா திஸ் இஸ் கால்ட் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜனா இட் இஸ் த ஹைட்ரஜன் லிங்க்டு டு ஆல்ஃபா கார்பன். ஆல்ஃபா கார்பன்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் கூட எந்த கார்பன் அட்டாச் இருக்கோ, இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப், இது கூட யார் அட்டாச் இருக்காங்களோ இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன், அது கூட இருக்கிற ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கைஸ். சிம்பிள். ஸோ அப்போ மினிமம் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனாவது இருந்தால் தான் அந்த ஒரு ரியேஜென்ட் ஆல்டால் கண்டென்சேஷனை பண்ணும். ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு ப்ராடக்டால ஆல்டால் கண்டென்சேஷன் பண்ண முடியாது. முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணு. இது எல்லாமே தான் டிஃப்ரென்ஸ். நான் உட்காந்து இதோட மெக்கானிசம்லாம் நடத்திட்டு இருக்கேன். இந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் வரல, அதெல்லாம் இந்த மொமெண்ட்டில் தேவையில்லை. நீ தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த முக்கியமான கீ பாயிண்ட்ஸ், இதை வச்சு தான் நிறையா ஆன்சர்ஸ் நீ போட போகிற. ஸோ அப்போ ஆல்டால் கண்டென்சேஷன் கொடுக்கணும்னா ஆல்டால் கண்டென்சேஷன். ஸோ அப்போ Cannizzaro கான்சன்ட்ரேட் பேஸ், இங்கே டைல்யூட் பேஸ், ஆல்டால் டோ 2 மாலிக்யூல் எடுத்துக்க போகிறோம். அது ஆல்டிஹைடு கீட்டோன் இருக்கலாம். த ரெக்வயர்மெண்ட் இஸ் இதில் மினிமம் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் அது இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த ரியாக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அன்சாச்சுரேட்னா ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆக போகுது, கார்பனைல் காம்பவுண்ட் இருக்க போகுது. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆல்டால் கண்டென்சேஷன். நவ் ஹியர் இந்த இடத்துல இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே மினிமம் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனாவது இருக்குன்னு சொன்னோமா, இங்கே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் கூட இருக்கவே கூடாது. அவன் மட்டும்தான் Cannizzaro ஆன்சர் பண்ணுவான். ஸோ த ரியாக்ஷன் இஸ் த ரெக்வயர்மெண்ட் இஸ் த ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஷுட் பி ஆப்சன்ட். ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒன்று கூட இருக்கக்கூடாது. இங்கே மினிமம் ஒன்றாவது இருக்கணும், இங்கே ஒன்று கூட இருக்கக்கூடாது. அவன் மட்டும் தான் Cannizzaro ரியாக்ட் பண்ணுவான். அப்படி ரியாக்ட் பண்ணுறப்போ நான் என்ன சொன்னேன், 2 ஆல்டிஹைட் ஆர் 2 கீட்டோன் எடுத்துக்கணும். 2 ஆல்டிஹைட் எடுத்துக்கிறியா, ஒரே ஆல்டிஹைட் 2 எடுத்துக்கிறேன். ஸோ CH3CHO CH3CHO இங்கே அது வராது. இங்கே வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜனே இல்லாத ஒரு ஆல்டிஹைட். எக்ஸாம்பிள் HCHO எடுத்துக்கலாமா, HCHO என்னது ஃபார்மால்டிஹைட். ஒரு ஃபார்மால்டிஹைடா ஃபார்மால்டிஹைடா அப்போ இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு, கூட ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. செகண்ட் ஆல்ஃபா கார்பன் இல்லை, அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜனும் கிடையாது. அப்போ ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாத ஒரு ரியேஜென்ட் எடுத்துக்கிட்டேன், ஒரு ஆல்டிஹைட் எடுத்துக்கிட்டேன். இது 2 மாலிக்யூல் இமேஜின் பண்ணிக்கணும். 2 மாலிக்யூல் ஏன்னா 2 for 2 2 மாலிக்யூல் இமேஜின் பண்ணிப்பேன். இதில்
ஒரு ஆல்டிஹைட் HCHO இருக்கா, இன்னொரு HCHO இருக்குமா, HCHO இருக்க போதா. ஸோ இந்த ஒரு ஆல்டிஹைட் என்னவா மாறிடும், ஆல்கஹாலா மாறிடும். இந்த ஒரு ஆல்டிஹைட் ரெடியூஸ் ஆகி ஆல்கஹாலா மாறிடும். இன்னொரு ஆல்டிஹைட் வந்து ஆக்சிடைஸ் ஆகி கார்பாக்சிலேட்டா மாறிடும். ஸோ அப்போ ரெண்டு ஆல்டிஹைட் இருக்குன்னா ஒரு ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும், இன்னொரு ஆல்டிஹைட் ரெடியூஸ் ஆகி ஆல்கஹாலா மாறும். ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும். ஸோ அப்போ ரெண்டு ஆல்டிஹைட்ல ஒரு ஆல்டிஹைட் ரெடியூஸ் ஆகி ஆல்கஹாலா மாறுது, ஒரு ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிடா மாறுது. திஸ் இஸ் ஆல் அபவுட் கேனிசரோ. இங்க ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இங்க ரெண்டுமே டிஃப்ரெண்டா கிடைக்க போகுது. இங்க ஒரே காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும், இங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். தீஸ் ஆர் த கீ டிஃபரன்சஸ் பிட்வீன் கேனிசரோ அண்ட் ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். இதை படிச்சவங்களுக்கு தெரியும். now I am presenting the idea guys. ஒரு ரியாக்ஷனை படிக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஒரு பில்டப் ஒரு டிஃபரன்சியேஷன் இருந்தா ஈஸியா இந்த ரியாக்ஷனை புரிஞ்சிக்கலாம். ஸோ these are the steps of aldol condensation. இவ்வளோ ஸ்டெப்ஸ் இது இருக்கு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் சொல்லித்தரேன், ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் எத்தனால்னு எடுத்திருக்கோம். எத்தனால்னா இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இங்க இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன், இது கூட 3 ஹைட்ரஜன் இருக்கு. மினிமம் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தாவே போதும். இங்க 3 இருக்கு, அப்போ சூப்பர். நம்பர் 2 போட்டிருக்கேன், 2 மாலிகுல் எடுத்து ரியாக்ஷன் பண்றேன். இந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகி கடைசியா எனக்கு வந்தது தான் ஒரு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு. திஸ் இஸ் 4-methyl pent 3-in-2-1 ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. கண்டென்ஸ் ஆகுதுன்னு எப்போ சொல்லுவோம்னா அந்த டபுள் பாண்ட் எப்போ ஃபார்ம் ஆகுதோ அப்போதான் கண்டென்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. சரியா? திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன் கைஸ். டன் நெக்ஸ்ட் நீங்க படிக்க போகிறது கேனிசரோ ரியாக்ஷன். அதுக்கு முன்னாடி இதில் என்ன போட்டிருக்கோம், டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு, டைல்யூட் பேஸ் யூஸ் பண்ணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கேனிசரோல ஒரு கான்சென்ட்ரேட்டட் KOH ஆர் கான்சென்ட்ரேட்டட் NaOH யூஸ் பண்ண போறோம். ஸோ கேனிசரோ C கான்சென்ட்ரேட்டட். சரியா? இதில் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார்மால்டிஹைட்ல பாரு, இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப். இது கூட ஆல்ஃபா கார்பனே இல்லை, அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல மட்டும்தான் கேனிசரோ பண்ண முடியும். 2 மாலிக்யூல்ஸ் இமேஜின் பண்ணிக்கிறோம். ஒரு மாலிக்யூல் வந்து ஆல்டிஹைடா ஆல்கஹாலா மாறிடுச்சு, ஃபார்மால்டிஹைட் மெத்தனாலா வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று ஃபார்மால்டிஹைட் ஃபார்மிக் ஆசிடா மாறிடுச்சு, அது பொட்டாசியம் சால்ட். பொட்டாசியம் இங்கேருந்து போய் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் ஃபார்மிக் ஆசிடா மாறிடுச்சு. செம்ம. ஸோ ஒன்று ஆசிடா மாறிடுச்சு, ஒன்று ஆல்கஹாலா மாறிடுச்சு. திஸ் இஸ் ஆல் அபவுட் கேனிசரோ ரியாக்ஷன் கைஸ். சரியா? இதில் கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன் ஒன்று இருக்கு. இந்த ஆல்டாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாலிகுலா, இப்போ ரெண்டு வேற வேற, ஒன்று ஆல்டிஹைட் ஒன்று கீட்டோன். அந்த மாதிரி வேற வேற எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆல்டிஹைட் ஒரு கீட்டோன் எடுத்துக்கிட்டீங்கன்னா திஸ் இஸ் கால் கிராஸ் ஆல்டால் கண்டென்சேஷன். நத்திங் மச் டிஃபரன்சியேஷன், பட் இதுதான் முக்கியம். ஆல்டாலும் கேனிசரோ நல்லா படிச்சுக்கோ. வித் திஸ் லாஸ்ட் செட் கைஸ், கார்பாக்சிலிக் ஆசிட் ரிலேட்டடா 3 ரியாக்ஷன் இருக்கு. அதோடு நம்ம இந்த செஷனை க்ளோஸ் பண்ண போகிறோம். செம்ம சூப்பர். கமான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் படிக்கலாம். என்ன சொல்கிறாங்க, கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ரிலேட்டடாக ஒரு 3 ரியாக்ஷன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன். என்னது? கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ் ரியாக்ஷன். எலக்ட்ரோலைசிஸ் என்ன கைஸ்? எலக்ட்ரோலைசிஸ்னாவே ஞாபகம் இருக்கா, ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் படிச்சிருக்கோம், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரோலைசிஸ்னா ஆனோட் இருக்கணும், கேத்தோட் இருக்கணும். சப்போ கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ்னா எலக்ட்ரோலைசிஸ் நடக்க போது அதில் ஆனோட் இருக்க போது கேத்தோட் இருக்க போது. இதை வச்சு தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். ஸோ கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ் is a chemical method used to synthesize alkenes or alkynes. எலக்ட்ரோலைசிஸ் பண்ணால் உனக்கு எய்தர் alkene or alkyne சிந்தசிஸ் ஆகும். இது எப்படி பண்ணுறோம்? பை த எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் த aqueous solution of sodium or potassium salts of carboxylic acids. என்ன பண்ண போறோம்னா சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சில் எடுத்துக்கிட்டு அதை aqueous சொல்யூஷன்ல ட்ரீட் பண்ண போறோம். ட்ரீட் பண்றப்போ you will get alkene or alkyne கிடைக்க போகுது. Let's see the reaction guys. சரி, அதுக்கு என்ன பண்ண போறோம், எய்தர் சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் இல்ல பொட்டாசியம் சால்ட் எடுத்துக்க போறோம். நான் இங்க சோடியம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் RCOONA 2 மாலிகுல் எடுத்துக்கிட்டேன். RCOONA 2 மாலிகுல் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து போய் வாட்டரில் ஊற்றி எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இடத்துல இந்த CO இருக்கா, COO, இந்த COO 2 மாலிகுல் இருக்கு. அப்போ 2 கார்பன் டை ஆக்சைடு வெளில வந்துடும். மிச்சம் இருக்கிற 2 ஆருமே சேர்ந்து ஒரு alkene or alkyne ஃபார்ம் பண்ணிடும். திஸ் இஸ் த கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ். சரியா? ஸோ அப்போ எலக்ட்ரோலைசிஸில் போட்ட உடனே இந்த ஒரு காம்பவுண்டு சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து CO2 கேஸ் லிபரேட் ஆகும். CO2 போனோடனே மிச்சம் இருக்க 2 ஆறு சேர்ந்து ஒரு அல்கேனோ ஃபார்ம் ஆகிடும் கைஸ். ஏதோ ஒன்று டிபெண்டிங் அப்போ அந்த ஆறு குரூப்பு உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். திஸ் இஸ் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைசிஸ். இதில் கொஸ்டின் எங்கே கேட்பாங்கன்னா, இதில் ஓகே மெத்தெல்லாம் ஓகே, மிச்சம் இந்த H2 எல்லாம் சேர்ந்து இந்த H2 வந்து ஹைட்ரஜன் கேஸ் வரும். அண்ட் இந்த சோடியமும் இங்கே இருக்கிற ஒரு ஆக்சிஜன்லாம் சேர்ந்து ஒரு NaOH ஃபார்ம் பண்ணிடும்.
ஸோ அப்போது உங்கள் கொஷினில் கேட்குறது ஆனோடில் எந்த கேஸ் லிபரேட் ஆகும், கேத்தோடில் எந்த கேஸ் லிபரேட் ஆகும் கேட்பாங்க. ஸோ கீழே அழகாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்கள் ஆனோடில் தான் CO2 கேஸ் வெளில போகும். சரியா? ஃபஸ்ட் நம்ம படித்தது ஆனோடு ஏபிசியில் ஏ தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போது இந்த ஆனோடில் தான் நான் படித்த இந்த கார்பன் டை ஆக்சைடு போய் உட்கார போகுது. அங்கே இருந்தால் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிபரேட் ஆக போகுது. இன்னொரு கேஸ் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆக போகுது. அது கேத்தோடில் லிபரேட் ஆகும். டன். சூப்பர், டன். அடுத்து இன்னொரு பாயிண்ட் கேட்பாங்க. இனிஷியலாக நீ பார்க்குறப்போ இங்கே எந்த ரியாக்ஷன் எல்லாம் நியூட்ரலாக இருக்குது, ஒரு ஆசிட் ஆனால் ஃபைனல் ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, அந்த ஆசிட்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளில போயிடுச்சு, மிச்சம் NaOHங்கிற பேஸ் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த என்டையர் ரியாக்ஷனோட பிஹெச் பாரு, அசிடிக் பிஹெச்னா கம்மி பிஹெச். அப்போ இந்த ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் அல்கலைன் பிஹெச்சாக மாறிடுச்சு. அசிடிக் பிஹெச் அல்கலைன் பிஹெச்சாக மாறிடுச்சு, பிஹெச் இன்க்ரீஸ் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டை மறக்காமல் எல்லாரும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ த செகண்ட் பாயிண்ட் இஸ் pH change. The pH of the solution increases during the reaction because sodium hydroxide is formed at the cathode. Cathodeல sodium oxide ஒரு பேஸ் ஃபார்ம் இருக்கு. பேஸ்னா alkaline pH. Done. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன, மீத்தேன் cannot be prepared by this method. இதை திரும்ப நிறைய தடவை உங்கள் ஸ்கூலில் 2 மார்க்ஸில் கூட கேட்பாங்க. சரி, நான் படிக்கிறப்ப 2 மார்க்ஸில் இருந்துச்சு, அங்கெல்லாம் கேட்பாங்க. ஏன் வந்து கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைஸ் யூஸ் பண்ணி ஒரு மீத்தேன் என்றைக்குமே ஜென்ரேட் பண்ண முடியாதுன்னா, உனக்கே தெரியும் இந்த ரியாக்ஷனில் 2 R சேர்ந்து RR அப்படிங்கிற ஒரு மினிமமாக போட்டிருக்கு. மினிமம் ஒரு Rனா ஒரு கார்பன் இருக்கணும், 2 Rனா 2 கார்பன். மினிமமாகவே ஒரு 2 கார்பன் ஜென்ரேட் ஆகிற ஒரு ப்ராடக்ட் தான் ரெடி ஆகும், ப்ரிப்பேர் ஆகும். ஸோ அப்போ மீத்தேனில் வெறும் ஒரு கார்பன் தான் இருக்குது. அப்போது ஒரு கார்பன் ஃபார்ம் ஆக சான்ஸே இல்லை, 2 கார்பன் தான் மினிமம் ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ மீத்தேன் cannot be prepared using this process of Kolb's electrolysis. அடுத்து 3வது பாயிண்ட் symmetry. So this is the best method to prepare symmetrical alkanes where both R groups are same. 2 ஆசிடுமே சேம் எடுத்துக்கலாம். நீ நினச்சா 2 ஆசிடும் வேற ஆசிட் எடுத்துக்கலாம். ஒரே ஆசிட் எடுத்துக்கிட்டா, ஒரே அல்கேன் குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா you will get the symmetrical alkanes guys. சரியா? Done? Super. This is the basic idea behind this Kolb's electrolysis. You need to remember. எல்லாமே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Now let's move ahead guys. அடுத்து Hell-Ohlhard-Zelinsky reaction. Hell-Ohlhard-Zelinsky reaction. இந்த பேரை கேட்கலாம். Hell, go to hell. நரகத்துக்கு போடா அப்படிம்பாங்க. நரக வேதனை அனுபவிக்கிற மாதிரி தான் இந்த ரியாக்ஷன் இருக்க போகுது. ஸோ the process we have to remember is hell for halogen. ஹெல்னா ஹாலஜன் ஞாபகம் வச்சுக்கோ, முக்கியமான பாயிண்ட். இதை வச்சு தான் லிங்க் பண்ண போகிறோம். அப்போது இந்த Hell-Ohlhard-Zelinsky ரியாக்ஷனில் ஹெல்னா ஹாலஜனை ரிலேட் பண்ண போகிறோம். எப்படி ரிலேட் பண்ண போகிறோம்? நான் சொன்னேன் இந்த இடத்துல ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், எல்லாமே கார்பாக்சிலிக் ஆசிடோட ரிலேட் இருக்குன்னு சொன்னேன்னா, இதோட ஸ்டார்டிங்கில் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கூட ரியாக்ட் பண்ண ரியாக்ஷன்லாம் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கோல்ப் எலக்ட்ரோலைசிஸ், அடுத்து இந்த Hell-Ohlhard. அப்போ இந்த இடத்துல Hell-Ohlhardல கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, RCH2COH. சரியா? இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் ஹாலஜனை எங்கேயோ இன்ட்ரடியூஸ் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ அப்போ ஹாலஜன், ஹெல்னா ஹாலஜன், ஒரு புரோமின் ஆர் குளோரின் ஏதோ இருக்குது. இதை ரெட் ஃபாஸ்பரஸ் வாட்டர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஒரு H2 பதிலாக ஒரு H தூக்கிட்டு இந்த X வந்து இங்கே உட்காந்துக்கும். அப்போ யூ வில் கெட் CHX கைஸ். இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இங்கேருந்து ஒரு எக்ஸும் போயிட்டு ஒரு HXஆ வெளில போயிடும். சரியா? ஸோ யூ வில் கெட் ஒரு எக்ஸ் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி RCHXன்னு இங்கே ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஹாலிட் வந்து இந்த ஃபைனலில் உட்காந்துச்சு. Hell-Ohlhardனா ஹாலஜன் இருக்கணும், உங்கள் ஃபைனல் ஆன்சரில் ஹாலஜன் வரணும். அந்த ஹாலஜன் எங்கே வருது? இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு அந்த இடத்துல அந்த ஹாலஜன் போய் உட்காந்துக்குது. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் Hell-Ohlhard-Zelinsky ரியாக்ஷன். பக்கா புரிஞ்சுதா? கார்பாக்சிலிக் ஆசிட் லிங்க் இருக்குன்னு சொன்னால், ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட்ல இப்போ ஒரு ஹாலஜன் போய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. திஸ் இஸ் த ரியாக்ஷன் பிஹைண்ட் திஸ் கைஸ். அதான் இங்கே போட்டிருக்கேன். ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, ஹாலஜன், இந்த பிரசன்ஸ் ஆஃப் ரெட் ஃபாஸ்பரஸ் வாட்டர் வில் கெட் திஸ் ரியாக்ஷன் கைஸ். அண்ட் இது எதுவாக இருக்கணும்னா குளோரைட் அண்ட் புரோமினா இருக்கணும். ஓகே, இது பேர் ஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த ப்ராடக்ட் பேர் ஹாலோ கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த ஹாலஜன் வந்து எய்தர் குளோரினா இருக்கலாம் இல்லை புரோமினா இருக்கலாம், 2 தான் பாசிபிள். டன். ஸோ அவ்வளோதான்ப்பா. We came to the end of the discussion of this important top naming reactions in organic chemistry. I think so most of the reactions நான் கவர் பண்ணிட்ட நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். சரி, நான் இந்த இடத்துல படித்தா ஒன்றுமே இல்லாத இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரிக்ஸ், இந்த குட்டி குட்டி ஹேக்ஸு ஸ்டோரிஸில் வச்சு கனெக்ட் பண்ணிட்டா ரிட்டன்ஷன் பெட்டராக இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ரியாக்ஷன் யோசிச்சா உனக்கு ஒரு ஆன்சர் வரும். ரோசன்மட்னா வரும், ரெய்மர் டைமர்னா வரும், ஏதோ ஞாபகம் வரணும். இதுதான் உன்னோட ரிட்டன்ஷனை கொடுக்கும், அக்யூரசி கொடுக்கும். அந்த கதையோடு நீ படிக்கிறப்ப எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஐ ஹோப் ஸோ எக்ஸாம் கூட இந்த டைமில் இந்த ஒரு செஷன் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன்.
உனக்கு இந்த செஷன் எப்படி இருந்ததுன்னு டீட்டெயில்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லு. ஏன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸ் தான் என்னை நிறையா ஒர்க்ஸ் கொடுக்க மோட்டிவேட் பண்ணுது. ஸோ ஹானஸ்ட்டாக உங்கள் ஜென்யூன் ஒப்பீனியன் ஷேர் பண்ண டெஃபினெட்லி ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கெட் ஹாப்பி கைஸ். இன்னும் கண்டினியூஸாக உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறேன். உனக்கு என்னென்ன வேணுமோ கீழே கண்டிப்பாக எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுறேன். ஐ வில் கிவ் மை லெவல் பெஸ்ட் டு மேக் யுவர் செல்ஃப் ப்ரிப்பேர் ஃபார் யுவர் எக்ஸாம். யூஸ் பண்ணி நல்லா படி. ஆல் த பெஸ்ட். இந்த செஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதே மாதிரி இந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் ஆர்கானிக்கில் திணறிட்டு இருக்காங்க, நேமிங் ரியாக்ஷனை தெரியாமல் இருக்காங்கன்னா இந்த செஷன் இஸ் கோயிங் டு பி லைஃப் சேஞ்சிங். நிறைய க்ரூஷியல் பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். நாட் ஒன்லி த ட்ரிக்ஸ் நிமோனிக்ஸு, நிறைய முக்கியமான டிஃப்ரென்ஷியேட்டிங் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் உனக்காக சொல்லியிருக்கேன். அந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு தான் அந்த ரியாக்ஷன்ஸ் எந்த பக்கம் போங்கலாம் நிறைய டிசைட் ஆகும். வெரி வெரி ஹை ஈல்டு ஸ்டஃப்ஸு இந்த செஷனில் இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்க நம்புறேன். நீ கொடுத்த டைம் ஹைலி ஒர்த்தி, யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, லைக் பண்ணிக்கோ, ஷேர் பண்ணிக்கோ. அடுத்த செஷன் சந்திப்போம். Until then, it's Dr. Sudarshan from NEET Strategist Tamil signing off. Take care. Thank you all. Prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. சீக்கிரமா வாங்க. அடுத்த செஷன் சந்திப்போம். Bye guys.